Hi guys, welcome to Cheeky Chika. Only 2 crores left, Chika. Or bowler edukano, we have to pick a batsman, we have to pick a wicket keeper. The math is not mathing. Relax, Annie. Don't worry. Managing a squad is also difficult, but at the same time, most important is managing your finances. I think you just download a Shriram One app where you can manage your FDs, UPIs, and everything, and all putting all your accounts together. So have the Shriram One app. You're done. Your finances are done. Fantastic. One app, all solutions. What a smart buy. Naturally, boss. As I said, you can do all the finances, whatever it is, FDs, payments, bills, UPIs, everything and anything. Download Shriram One app. 50 years of trusted experience. Yeah, the all-in-one Shriram One app. Click the link below to download right now. Mukmel Raja. Hey. Yeah, Chika, Nani sir, welcome on the show. Welcome back to Cheeky Chika. Now, நிறைய நாள் ஆச்சு actually last IPL ல பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய நாள் கேச்சு திருப்பி நீங்க வரீங்க. Welcome back. Chika, again, the viewers, first of all, before we start, thank you so much. And the mock auction, yes, of course, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். And we shot before in the announcement of certain players getting retired, but still we tried to do a good job with it. Thank you once again, all of you guys who enjoyed it and all for your positive comments. Yeah, thanks a lot, dear viewers. உங்க சப்போர்ட்டுக்கு நீங்க தான் எங்களோட உயிரே. Cheeky Chika உயிரே சப்போர்ட்டிங்க. எங்க Cheeky Chika viewers தான். Yeah, Chika, ஆனா நிறைய நான் பார்த்துட்டேன். Chika comments நிறைய பெட்டிஷன் வந்துருச்சு. Please remove Chika from CSK team selection. He is not doing correctly அப்படின்னு. நானி சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு? இல்ல ஆக்சுவலா சீக்கா பாவம். அதாவது காந்தாரா கிட்டயும் எஸ்ஏ கிட்டயும் மாட்டிட்டு அங்க ஆக்சுவலா என்னன்னா அவங்க டீமை நீங்க செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க டீமுக்குள்ளேயே நீங்க செலக்ஷன் பண்ற டீமுக்குள்ளேயே ஒரே சண்டை, கோஆர்டினேஷனே இல்ல சுத்தமா. பாவம் சீக்கா. நம்ம வில் கிவ் டு சீக்கா. Chika, ஆனா நிறைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. Chika, நிஜமாவே we have to address this before we get into this video. ஏன்னா இது important video. We are going to sit and discuss in detail எல்லா டீம்ஸ்க்கும் என்ன தேவைன்னு. பட் நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. Chika, your response to it? நான் என்னடா பண்ணுவேன், நான் மேக்ஸ்வெல் எடுத்தேன்டா. எனக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க. ஜடேஜா கேட்டு விட்டாங்க, ஒரு மிடில் ஆர்டர், ஒரு ஆல்ரவுண்டர். இப்ப இருக்கிற பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பார்த்தா மேக்ஸ்வெல், ரசல் தான். ரெண்டு பேர் தான் ஆட்டான். இப்ப சிஎஸ்கே டீம் மார்க் ஆப்ஷன் ஆப்ஷன் போது டென்டேட்டிவ் 11 அப்படின்னு போட்டுனா போன ப்ரொடியூசர் பார்த்தா கரெக்டா ஃபிட் இந்த கேப் பாரு, கரெக்டா இருக்கு பாரு. அந்த கேப் நடுவில் டோனி முன்னாடி ஒரு கேப் கொஸ்டின் மார்க் இல்ல, அவ்வளவு ரைட். யூஸ்வலா ஜடேஜா அந்த பொசிஷன்ல நான் வந்து மேக்ஸ்வெல்லோ ரசலோ போட்டு வச்சிருந்தேன். அவன் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, ஐ ஸ்டில் பிலீவ் தட் யூ நீட் ஒன் மோர் ஸ்பின்னர். அங்க ஸ்பின்னர்ல வேணா இப்ப லோக்கல் டொமஸ்டிக் லெக் ஸ்பின்னர் ஏஎஸ் கோபால் ஆட போறோமா, இல்லைன்னா அவை கோட் பிக் ஒன் மோர் ஸ்பின்னர் அப்படின்னு. அண்ட் எதா ஆச்சுன்னா ரசலையும் ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தேன், ஒரு ஆல்ரவுண்டர் ரசல் மேக்ஸ்வெல் ஆப்ஷனா வச்சுட்டு அதுதான் போனேன். அந்த ஐடியால எடுத்தேன் நானு. அண்ட் அப்கோர்ஸ் நான் கூப்பர் கான்லின்னு ஒருத்த வச்சிருந்தேன் நானு. கூப்பர் கான்லி வில் பி a good fit for CSK. சிஎஸ்கே நம்ம இந்தியன் டீமோட கூப்பர் கான்லி இல்ல அனி. ஆக்சுவலா மெயின் விஷயம் இப்பதான் எனக்கு தோணித்து. நீங்க வந்து அந்த சேர் எல்லாம் போட்டீங்க தெரியுமா, அது கொஞ்சம் நீங்க வந்து தப்பா போட்டீங்க. சீக்கா வந்து எங்கிட்ட ரொம்ப க்ளோஸா போட்டீங்க, டென்ஸ் ஆயிட்டாரு சீக்கா. வேற ஒண்ணுமே இல்ல விஷயம் அதுதான். சரி, let's go. Guys, in the video la வந்து what we are going to do is we are going to dissect all the 10 teams. என்ன slots available, எவ்வளவு pers இருக்கு, யார் available actually. ஏன்னா நம்ம பாக்குறோம் நிறைய மினி ஆக்ஷன்ஸ், நிறைய மாக் ஆக்ஷன்ஸ் நம்ம பாக்குறோம். சில ஆக்ஷன்ஸ்ல லியாம் லிவிங்ஸ்டன் கோயிங் ஃபார் a very high price, வெங்கடேஷ் ஐயர் அகெயின் கோயிங் ஃபார் a very high price. Is that a possibility இந்த IPL ல? அந்த கேள்விகள்லாம் ஆன்சர் பண்றதுக்கு தான் let's start with CSK home team with coming into the auction with 43.4 crores. Nani sir, இப்போ all the talk என்னன்னா சையத் முஷ்டாக் அலில நம்மளோட பேட்டர்ஸ் ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், ரித்ராஜ் கைக்வாட் அண்ட் of course சஞ்சு சாம்சன் இந்த டாப் 4. அதுல இந்த ரெண்டு பேர், அந்த ரெண்டு டொமஸ்டிக் பிளேயர்ஸும் செம்ம அடி அடிச்சதுனால சிஎஸ்கேக்கு டாப் 4ல வேற சாய்ஸே தேவையில்லை. வி டோன்ட் நீட் அ கேமரூன் கிரீன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 5ல டூபே, 6ல பிரெவிஸ், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அது. ஸோ யூ நீட் அன் ஆல்ரவுண்டர். அதனால the first question, Nani sir, is Liam Livingstone your obvious first choice? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு நீங்க சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் இஸ் ஃபென்டாஸ்டிக். சோ நடுவுல கொஞ்சம் ஒரு ஸ்பாட்ஸ் தான் ஃபில் பண்ணோம். அதனால கிரீனுக்கு வந்து மோதக்கூடாது, ஆனா போனோம். ஏன்னா அதாவது ஆக்ஷனுடைய டைனமிக்ஸ் எப்படின்னா, நமக்கு வேணுமோ இல்லையோ மத்தவனை வந்து
வாங்க விடாம பண்ணணும், இல்லைன்னா மத்தவனுக்கு விலை ஏத்தணும். சோ சிஎஸ்கே இல்ல பர்ஸ் இருக்கு. சோ தே வில் ஹாவ் டு கோ ஃபார் கிரீன். இந்த ப்ராசஸ் ஒரு 18 கோடிக்குள்ள இல்ல ஒரு 15 கோடி அந்த ரேஞ்சில் கிரீன் தப்பி தவறி கிடைச்சிட்டாருன்னா டேக் இம். ஆர் எல்ஸ் தென் கேகேஆரை ஏத்தி விடுங்க, நல்லா ஏத்தி 25-30 போட்டோம். சோ தட் த ரெஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன் ஈவன் ஸ்டீவன்ஸ் பண்ணிடணும். சோ ஆக்ஷன்ல அப்படிதான் நீங்க பண்ணணும். டாப் 6 நமது கன் ஃபுல் டீம். see லாஸ்ட் டே நீ பார்த்தேன், மாத்ரே சமாடி அடிச்சான், சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கேகாட், உருவில் படேல் போன வருஷம் இந்த வருஷம்ல ஃபார்ம்ல இருக்கான், டெவால் பிரேஸ் சூப்பரா இருக்கான், சிவம் துவே கடை. சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீ சொன்ன 3 பேர், ஐ மீன் ஃபர்ஸ்ட் 2 பேர் ரூல்ட் அவுட். எனக்கு கேமரன் கிரீன் ரூல்ட் அவுட் இந்த லைன்-அப்ல. அண்ட் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இது இல்லைன்னா எடுத்துருப்பேன் அவனை. Honestly speaking, இப்ப எடுத்துருப்பேன். நீ சொல்ற ஃபார்ம்ல இருந்தா yes, I would have loved to have Cameron Green at say number 4, number 5 maximum. அதுக்கு மேல கிடையாது நம்பது. பட் இப்ப அது 5 மேல அனுப்ப முடியாது Cameron Green, 4 மேல அனுப்ப முடியாது. அந்த மாதிரி நிலைமையில வெங்கடேஷ் ஐயர் also won't fit into the scheme of things. நீ சொல்றது a lot of people are talking about வெங்கடேஷ் ஐயர் coming into CSK அப்படின்னு. When does வெங்கடேஷ் ஐயர் come into fit? He won't fit in now. இந்த பேட்டிங் பார்த்தா ஆக்சுவலா பார்த்தனா the Cooper Conley ஒருத்தர் இருக்கான், he can fit in at that all-rounder. இல்ல ஜேமி ஓட்டன் ஆல்ரெடி ஆடி இருக்கான், ஒரு all-rounder bowling order from England ஆடி இருக்கான், அவன் ஆடலாம் மேபி அவன் ஆடலாம். but there is still 43.4 crores chica. நீங்க அவ்ளோ பர்ஸ் வச்சிட்டு you have to spend money. அனி once again everybody சொல்லிருக்கு. I don't இருங்க நான் சொல்றேன். சொல்றாரு போய் ஆள் வெட்டணும். see வெங்கடேஷ் ஐயர் போடுற ஐபிஎல் சொல்லு எவ்வளவு bowling ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல ஒரு விஷயம் அனி, அதாவது கிரீன் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா, சிஎஸ்கே if they are going to play on spinning tracks or slow tracks னு வச்சுக்கங்க, straight away கிரீன் வந்து வேஸ்ட். ஏன்னா கிரீன் வந்து நீங்க போடுற spinning tracks and slow tracks நானி சார் லாஸ்ட் இயரே பார்த்தோம். சேபாக்லெட் was all good batting tracks. But even then a better option will be Livingston or Holder. ஜேசன் ஹோல்டர் நீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா பழைய ஹோல்டர் கிடையாது. அதாவது நம்ம பார்த்த ஹோல்டர் பூர்ற ஹோல்டரும் கிடையாது, பேட்டிங்ல வந்து தொசுக்கிற ஹோல்டரும் கிடையாது. So Livingston, Holder, Cooper, Connolly, இந்த 3 பேர்ல if you get one of them, I think it will be better than Green. Okay, so Chika has gone, Nani sir is gone. I agree with Nani. நான் Cooper Connolly பேர் முதல்லயே சொன்னேன். Cooper Connolly சொன்னேன். I don't mind even Livingston because Livingston is one thing, அவன் capable of bowling off spin போடுவான், left hand வச்சு off spin போடுறான், அதாவது leg spin போடுவான், ஒரு quick fast. see நமக்கு வேண்டியது இருப்பா அந்த ரோல்ல ஒரு finisher வேணும்பா. அவன் வரப்போற பொசிஷன்ல 6 7 தான் வரப்போறான். அவன் நமக்கு ஒரு finisher வேணும். So Livingston is not a bad finisher. Cooper Conley is a good finisher. Cooper Conley bowling போட முடியும், left hand spin போட முடியும். Cooper Conley மறக்காத ஆஸ்திரேலியா ஆடி நல்லா பண்ணிருக்கான் ஆஸ்திரேலியாக்கு. So I would go for Cooper மேட்ச் ஆடி இருக்கான் சீகா, அதுவும் ஆஸ்திரேலியால. நீங்க ஜஸ்ட் நீங்க உங்க மார்க் ஆக்ஷன்ல எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கூப்பர் காலனி இப்படி குதிச்சீங்கன்னா என்ன சீகா நியாயம் இது? நியாயமா பேசுறீங்க. மட்டும் நீங்க மார்க் ஆக்ஷன்ல எடுக்கலன்னா நீங்க இவ்வளவு பேக் பண்ணிருக்க மாட்டீங்க. எனிவே the bottom line என்னன்னா they need experience. நீ ஒரு நிமிஷம் I want to finish. நீ you can't just brush me off like that. என்ன கூப்பர் கார்னிக்கு என்ன குறைச்சிருக்காரு? யார் இருக்கான் ஆப்ஷன் ஆல் ரவுண்டர்? I'm sure Cooper Conley will be one of the names, but he is not even in the Australian T20 scheme of things. Practically யோசிக்கணும் சீகா, he might be a hidden gem. I agree with that point of view. He might be a hidden gem because you guys think it is. But let's be honest, CSK's first priority will be to get an out and out all-rounder. நீங்க லியாம் லிவிங்ஸ்டன் என்றீங்க. லியாம் லிவிங்ஸ்டன் looks like the most likely choice CSK க்கு. But is he the best choice? Why not a Michael Bracewell or New Zealand lend or a decent all-rounder? Sorry, I agree with you. Michael Bracewell. Actually, Michael Bracewell is one of my choices. Sorry, I skipped my mind completely. Perfect slot அங்க. The Dubé in between Dubé and Dhoni, super start Michael Bracewell. I agree with you completely, Ani. Michael Bracewell ஏன் சொல்றேன்னா ஆஃப் ஸ்பின் சூப்பர். Why not Holder? Why Ani? Nani Michael Bracewell இந்தியாவோட செஞ்சுரி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு T20ல for New Zealand, and he can bowl 4 overs solid of overs and batting la maadina left hander kaitti kuduthruvan. He is a great finisher. I think I'll go for Michael Bracewell. If you ask me, Michael Bracewell or Livingston, Cooper Conley, one of those three, I will definitely make sure that they are in the team, boss. I'll be very honest. நியூ பால் போடுறதுக்கு ஹோல்டர் வந்து நீங்க ஹோல்டர் ரீசெண்டா பார்க்கல. நீங்க வந்து பழைய ஹோல்டர் பார்த்திருக்கீங்க, அட் வில் 6 அடிக்கிறாரு. நான் வந்து எல்லா லீக்ஸையும் பாக்குறேன். இப்ப நடந்த நியூசிலாந்து சீரிஸையும் பார்த்தேன். அட் வில் இஸ் ஹிட்டிங் சிக்ஸஸ், ஹியூஜ் சிக்ஸஸ் அடிக்கிறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹோல்டர் வில் பி a very very good candidate for CSK. நம்ம வந்து பழைய ஹோல்டரை வச்சு வேண்டான்றோம், பட் ஹோல்டர் வில் பி a very very hot commodity. Take it from me. Yeah, very good point. Actually, producer கேள்வி போட்டாரு. Vian Mulder is another very brilliant all-rounder. Unfortunately, நிறைய chances கிடைக்கல. But
வியான் முல்டரோட மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ஐல் பி ஆனஸ்ட் வித் யூ சீக்கா. எஸ், ஒரு ஆல்ரவுண்டர் ஃபில் பண்ணோம், பட் லுக்கிங் அட் த லீக் அரவுண்ட்ல சீக்கா, லுக்கிங் அட் ஆல் த லிஸ்ட் அரவுண்ட், நானி சார் இப்போ திருப்பி ப்ரொடியூசர் அந்த 2 crore லிஸ்ட் போடுங்க. திருப்பி when you look at the international list and international players around, I feel value for an all-rounder. ஒரு லிவிங்ஸ்டன் நீங்க 15 கோடிக்கு போய் நீங்க எடுக்கிறதுக்கு, I will rather go for somebody like a Vanindu Hasaranga or a David Miller. Out and out David Miller, I think, will fit into this finisher role. Or age profile also might be that experience you need. Or finisher or experience along with MS Dhoni batting in the death overs. Maybe you'll bring the best out of Miller there also. Chika, I know you're not a big fan of Miller right now, but I feel Miller will fit into the scheme of things perfectly, Chika. No chance. No chance. I totally disagree with Aniruddha, dear viewers. I go for Michael Bracewell. You go how much ever? 12-15 crores, you go for Bracewell. பிரேஸ்வெல்லாம் வந்து அவ்வளவுலாம் போக மாட்டான் சீக்கா. அவனுக்கு எல்லாம் வேற எங்கேயுமே வேல்யூ பார்க்க மாட்டீங்களா? பேஸ் பிரைஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு பிரேஸ்வெல். மேக்ஸிமம் ஒரு 2-3 crores குள்ள கிடைக்கும். நல்லதானே அவனை க்ரூம் பண்ணு. Boss, don't forget he's done well in international cricket. And under Dhoni's kind of guidance, கரெக்டா சூப்பரா பண்ணுவான். எனக்கு பிரேஸ்வெல் வந்து சாலிடா 4 ஓவர் போட்டு கொடுக்க முடியும் அவனால. And கொஞ்சம் டர்ன் விக்கெட்ஸ்ல பிரேஸ்வெல் is a dangerous bowler. I never forget one match he won single hander win பண்ணா. No win position win பண்ணி கொடுத்தான் நியூசிலாந்துக்கு at Hyderabad 2 years back. அவனை யாரும் க்ரூம் பண்ணல. அவன் அரைக்குற சான்ஸ் கொடுத்தா கச்சாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போட. அவனை ஒரு லாங் ரன் கூட அவனுக்கு அந்த மாதிரி பண்ண அவனுக்கு. But my choice will still be Miller. Why not Miller, Chika? Why don't you see Miller? Miller என்ன பண்ண போறோம்? ஏல மில்லர் வந்து என்ன பண்ண போறான்? ஏற்கனவே தூபேன் ஒரு ஃபினிஷர் வச்சிருக்கீங்க. ஏற்கனவே தூபேன் ஒரு ஆடிட்டு இருக்காங்க. அங்க தூபேன் ரோலும் மில்லர் ரோலும் ஒரே ரோல் தானே. ஸ்பின்னர் போட்டு அடி, ஸ்பின்னர் போட்டு அடி, ஸ்பின்னர் போட்டு அடி. ஆனா உங்களுக்கு ஒரு பேட்டர் தேவை சீக்கா, ஒரு ஃபாரின் பேட்டர் தேவை. ஏன்னா உர்வில் பட்டேல் வந்து அடிச்ச ரன்ஸ் எல்லாமே ஓப்பனிங்ல நம்பர் 4ல கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க உர்வில் பட்டேலை நம்பி நீங்க நம்பர் 4ல ஆட முடியாது. இட் கேன் ஆல்சோ பி டூபே அட் 4. உங்களுக்கு டூபே அட் 4, பிரெவிஸ் அட் 5 வந்தார்னா உங்களுக்கு 6 and 7 ஓபன் அவுட் ஆயிடும் இப்போ. ஏன்னா தோனி நம்பர் 8 தான் பேட்டிங் வராரு. 6 and 7 becomes open. You need to pick 2 slots. நீங்க நம்ம இப்ப சும்மா உர்வில் பட்டேல் நம்பர் 4 போட்டிருக்கோம். லெட்ஸ் பி ஆனஸ்ட், உர்வில் பட்டேல் இஸ் an opening batter. அவரு நீங்க நம்பர் 4ல ஆட வைக்க போறீங்களா ஐபிஎல்ல பொசிஷனை மாத்தி? இல்ல ஐபிஎல்ல இல்லையே, லாஸ்ட் இயர் டாப் 3ல ஆடினாரு சீக்கா. நம்பர் 3 தான் ஆட்டாரு. பட் நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க வந்து கிரீனுக்கு சிஎஸ்கே போகாத பட்சத்துல டெஃபினெட்லி கேகேஆர் இஸ் கோயிங் டு கோ ஃபார் கிரீன். ஏன்னா அவங்களுக்கு ஈடன் கிடைச்சு அவங்க போறாங்க. சோ லிவிங்ஸ்டன் டெஃபினெட்லி வில் ஃபிட் இன் எக்ஸாக்ட்லி. He can bowl few overs. He's a brilliant fielder. And then battingல கேட்கவே வேணாம், அடிச்சு நொறுக்கிடுவாரு, போட்டு பொட்டி கிரவுண்ட் எல்லாம் பேத்து தள்ளுறாரு. அதே மாதிரி சிஎஸ்கேக்கு இன்னொரு விஷயம், கலீல், கம்போஜர், பத்திரனா கிடையாது, இப்ப ஆஸ் இட் இஸ் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் போது போலிங்லயும் யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் நான் வந்து திருப்பி நான் வந்து ஹோல்டர் ஏன் சொல்றேன்னா, ஹோல்டர் வந்து பர்ஃபெக்டா போய் உட்காருவாரு அந்த ஸ்லாட்ல. நீங்க வந்து போலிங் ஒரு நியூ பால்ல ஒரு நீ தான் போலிங் போற அவன மாதிரி போட்டு இருக்கான்டா. நானியா ஐயோ, நீங்க ரீசன்ட்டா பார்க்கல சீக்கா, நீங்க பார்க்காம பேசுறீங்க. சரி, பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். ஓகே, சிஎஸ்கேக்கு இன்னும் 2 slots வேற ஆக்சுவலி ஃபில் அவுட் பண்ணோம். ஒன்னு நேத்தன் எலிஸ் இன்ஜூர் ஆனா they have to get another foreign fast bowler for sure. ஏன்னா ஜேமி ஓவர்டன் மட்டும் தான். சோ முஸ்தபிசூர் I feel will be a brilliant fit in Chepauk. He did really well for CSK that year, Chika. அவர் வந்து கிளம்பிட்டாரு, அவர் நிறைய மேட்சஸ் ஆடாம. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேர் ஆர்குமெண்ட் இருக்கலாம், he was better than Pathirana actually அந்த particular year 2024. I think Fizz in the conditionsல அவரோட experience, I think Fizz would be a great choice in Chepauk. Yeah, Fizz or I go for even எங்கடி இருக்கானடா, எங்கடி சமய bowling போட்டுருக்கான் இப்போ. பத்திரனா போக மாட்டீங்களா சீப்பாக் அடிச்சா? What about Andrik Notkia, Chika? If you need somebody to bowl 150. See, you need multiple choices. I still believe that எங்கடி பேர் பாருமா லிஸ்ட்ல எங்கடி இருக்கா அவனுக்கு? எங்கடி இருக்கால? அவர் 2 crore லிஸ்ட்ல இல்ல, அவர் வந்து 1 crore லிஸ்ட்ல இருக்காரு. என்னோ லிஸ்ட்ல இருக்கா? எங்கடி இருக்கா அவனுக்கு? எந்த லிஸ்ட்ல இருக்கா எனக்கு கவலை. எங்கடி நல்லா bowling போட்டுருக்கான், இந்தியா நிறைய ஆடி இருக்கான், சிஎஸ்கேக்கும் ஆடி இருக்கான் எங்கடி. I think எங்கடி will be one of the good choices. அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் இருக்கா உனக்கு? நோக்கியா இஸ் குட் bowler, பட் அவன் போன அடிச்சுறாங்க, அதான் பேஜாரா இருக்கு அவனுக்கு. இங்க வந்து மோது அடிச்சா. நீ சொல்ற மாதிரி Fizz is fine. அப்புறம் அல்சாரி ஜோசப்லாம் ஐயோ சான்ஸே கிடையாது, வேஸ்ட். நாடுங்க. Okay, in all this நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நானி சார் ரவி பிஷ்ணாய் மாதிரி ஒரு
டஃபி சொன்னீங்க, நியூசிலாந்து Jacob டஃபி. Duffy is another New Zealand fast bowler who will CSK போவாங்க. அந்த New Zealand connection definitely இருக்கும். Nani sir, but let's last point on spinners. Ravi Bishnoi, Rahul Chahar or Ravi Bishnoi. ஒரு ஸ்பின்னர் தேவை. Shreyas Gopal has had a decent season. Towards the end of Syed Mushtaq Ali கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கிட்டார் actually Shreyas Gopal. சான்ஸே கிடையாது. பிஷ்னாய் வந்து மீடியம் பேசர், அவர் வேணவே வேண்டாம், வெறும் சும்மா உள்ள பால போட்டுருப்பார். பிஷ்னாய் வேணவே வேண்டாம். ஆமா, ஸ்லைடர் போலர் ராகுல் சஹர் ஆர் கோட்டியான், அந்த தனுஷ் கோட்டியான் ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து நீங்க வந்து ஒரு பேக்கப்பா, அதாவது நான் சொல்றது வந்து ஒரு பேக்கப் ஸ்பின்னரா எடுக்கலாம். இஸ் அ வெரி பேட்டிங்லயும் எல்லா மேட்சும் அடிக்கிறாரு அவரு. அண்ட் தென் இஸ் அ வெரி குட் போலர், நல்ல பிளாட்டா போட்டு கண்டெயின் பண்ற போலர். சோ கோட்டியான் எடுக்கலாம். அண்ட் தென் ஆல்சோ இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கலீலுக்கு ஒரு பேக்கப்புக்கா சக்காரியா கூட நான் போவேன், சீப்பா கிடைச்சாருன்னா. ஏன்னா நீங்க முஸ்தபிசுர் குர்ஜப்னீத் அதான் ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சிருக்காரு. இஸ் டன் வெல் இன் இந்தியா. எஸ், சையத் முஷ்டாக் ஓகே, குர்ஜப்னீத் இருக்காரு, பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோயர் ஒன், கரெக்ட். அப்ப தேவையில்லை. ஐ திங்க் கார்த்திக் சர்மா பத்தி ஏன் பேசவே தெரியல. டெஃபினெட்லி கார்த்திக் சர்மா வந்து எடுத்து வைக்கணும் சிஎஸ்கே. ஏன்னா கையில காசு இருக்கு. டெஃபினெட்லி தே ஷுட் கோ ஹார்ட் ஃபார் கார்த்திக். 183 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. And brilliant batsman and wicket keeper also, but wicket keeper தேவையில்லை, too many keepers, but இருந்தால் கூட he is a very good bat. Okay, anyway, சரி, this is CSK ஓட options. Just to summarize it, they need one finisher at number 6 definitely. இப்போ உர்வில் பட்டேல் ஆடல இல்ல, they need a finisher first, more than an all rounder. உர்வில் பட்டேல் ஆடலனா they have to have two of them, ஒரு all rounder, ஒரு batter, finisher, and of course அதுல உர்வில் பட்டேல் இப்போதைக்கு உர்வில் பட்டேல் 11 ஆட மாட்டான்னு சொன்னா then I go for Cameron Green. Yeah, for Cameron Green for 20 crores. Why not? That is also another option. நீ சொல்ற லாஜிக் பிரகாரம் உர்வில் பட்டேல் 4-5 தான் ஆட மாட்டேன்னா நான் Cameron Green போடுவேன். I'll go at 15-20 crores. I'll go for Cameron Green. Why not? அவன நம்ம போறோம். அதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல கேட்டேன், நீங்க தான் இல்லன்னீங்க. நீ அப்ப வந்து உர்வில் பட்டேல் பத்தி நான் பேசல. I'm sorry, I'm going back now. See, one evolve discussion, it's a discussion. நீ multiple people discuss பண்ணி வந்தா thoughts வரும். It's a selection வருது, மூணு பேர் சேர்ந்தா வரும். நான் மட்டும் செலக்டர் கிடையாது, நீனும் தான் செலக்டறீங்க, நானும் தான் செலக்டறீங்க. கதையா இருக்கு. மூணு பேர் சேர்ந்தா மண்டி உடைச்சுக்கிறோம். அப்படின்னு பார்த்தா நீ உர்வில் பட்டேல் வேணா 4 நாம் பேட்டிங்கே வராது அப்படின்னா then I will bring Cameron Green at 4. சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா, கிரீன் வந்து 18க்குள்ள கிடைச்சாருன்னா, மேக்ஸிமம் அந்த 18-19 கிடைச்சாருன்னா கிரீனை நீங்க எடுத்து வச்சு உருவில டிராப் பண்ணிடலாம். அப்படி இல்ல, நீங்க கிரீனுக்கு பதில் யூ கேன் ஃபிட் இன் 2 overseas. யூ கேன் கெட் ஐதர் லிவிங்ஸ்டன் ஆர் கானலி ஆர் ஹோல்டர். சோ இவங்க ரெண்டு, நீங்க இந்த 3த்துல 2 கூட எடுத்து வச்சுக்கலாம். சோ தட் ஸ்பின் ட்ராக் ஹெல்ப் பண்றதா லிவிங்ஸ்டன் ஆடலாம். என்னோட ஒப்பீனியன் தான். நான் என்ன தெரியுமா, Bracewell, Cooper, Connolly, இவங்க தான் the best options. Livingston one option. I agree with you. இவங்க 3 பேர் ஆப்ஷன், 2 பேர் எடுத்தா கூட போறோம் நம்மளுக்கு. ஓகே, சரி. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரு பேக்கப் மீடியம் பேசர் தேவை, ஒரு இந்தியன் ஸ்பின்னர் தேவை. யாருக்கு போறாங்கன்னு தெரியல. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா ராகுல் சேர் தான் போவேன். ராகுல் சேர் இஸ் அகைன் அண்டர்மைன் bowler. I mean, Ravi Bishnoi நான் போக மாட்டேன்ப்பா. I won't go for Ravi Bishnoi. I go with Nani sir. Nani I agree. அவங்க கோட்டியான் சொன்னீங்க, அந்த கோட்டியான் வேணா நீங்க போங்க. சின்ன பசங்க யாரா, புது பசங்க யாரா போங்க. அத பத்தி பிரசாந்த் வீர், ரவி பிஷ்ணோய் எல்லாம் பிரசாந்த் வீர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஒருத்தர் இருக்காரு, வெரி இம்ப்ரெசிவ். யா, சரி. அசோக் சர்மா. Anyway, let's move on from CSK. Let's go on to the other team. நம்மளோட neighbors and the current holding champions பாத்துறலாம். RCB அவங்களுக்கு basically எல்லாமே செட் சீக்கா. அவங்களோட playing 11 செட், 16.4 crores remaining, 17 players. They have only 2 overseas slots. ஆனா அந்த overseas slot கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். Last year ஓட playing 11 is intact. I don't think they'll be changing. நம்மளோட retained players பாக்குறோம். playing 11 இதுதான் அவங்களோட playing 11. இங்க இல்ல சீக்கா. இங்க ஒரே ஒரு டவுட் என்னன்னா, யஷ் தயால் ஓட availability. He still has a few cases around him. We don't know what his availability is going to be, so we'll wait on it. But Chika, more or less, let's start with you, Chika. In the 16.4 crores அவங்க பேக்கப்க்கு தான் போகணும் Chika. அவங்க பேக்கப் ஃபார் ஜாஷ் ஹேசல்வுட் எடுக்கணும். ஒரு மீடியம் பேசர், ஒரு பேக்கப் மீடியம் பேசர் ஒன்னு டெஃபினட்டா போகணும் அவங்களுக்கு. அணி மறக்காதீங்க. Yes, சுரேஷ் சர்மா last year was a super hit. Fantastic bowling, Suresh Sharma, brilliant bowling, but I still believe that you need a backup for Suresh Sharma also.
ஸோ ஐ டோன்ட் நோ. அவங்களுக்கு ஒரு நல்ல மீடியம் பேசுறோம், ஃபாரின் மீடியம் பேசுறோம், இந்தியன் மீடியம் பேசுறோம். சரி, அந்த மீடியம் பேசர் பத்தி வெளில பேசின்னு இருக்கும்போது லாஸ்ட் இயர் தே ஹேட் எங்கிடி. அவங்களுக்கு அந்த துஷாரா வேற இருக்கா, அந்த நுவான் துஷாரா, அந்த ஸ்ரீலங்கா ஸ்லிங்கர். ஸோ அவங்களுக்கு பேக்கப்ஸ் தான் நானி சார். பேசிக்லி அவங்களோட ஸ்குவாட் கம்ப்ளீட்லி செட். தே வில் பி லுக்கிங் ஒன்லி ஃபார் பேக்கப்ஸ். ஈவன் ஒரு பேட்டிங் பேக்கப், ஒரு தேவ்தத் படிக்கலுக்கு வந்து பேக்கப். ஆர் யூ ரிமெம்பர் வெங்கடேஷ் ஐயருக்கு போனாங்க. Will they see Venkatesh Iyer as a fit at number 3 instead of Devdutt Padikkal? நாங்க full out போறோம் இல்லையா, they won't take the chance. பட் வெங்கடேஷ் ஐயர் வந்து அவங்களுக்கு இருக்கிற பர்ஸ்ல அவங்க போறதோட பெட்டர் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து தே ஹேவ் டு டெஃபினெட்லி கோ ஃபார் ஒன் பேக்கப் ஃபார் ஹேசல்வுட். ஏன்னா ஹேசல்வுட் வந்து ஏற்கனவே ஆஷஸ்ல இப்போ ஆடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் திருப்பி அவர் வரும்போது எப்படி வருவார் தெரியாது. ஸோ 100% ஒரு ஓவர்சீஸ் குட் ஃபாஸ்ட் போலர் அவங்க எடுத்தே ஆகணும். அண்ட் தென் ஒன் இந்தியன் பேசர் ஃபார் தயாலுக்கு பேக்கப் எடுத்து ஆகணும். அண்ட் ஒரு மிடில் ஆர்டர் இந்த லிவிங்ஸ்டன் ஸ்பாட்டை வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. although they have டேவிட் ஷெப்பர்ட்லாம் இருந்தால் கூட ஒரு மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு குட் சாலிட் பேட்ஸ்மேன் அந்த ஏரியால. இதுதான் மெயினா அவங்க 2 பேசர் ஓவர்சீஸ் அண்ட் இந்தியன், இதுதான் அவங்களுக்கு தேவை. வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஒன் ஸ்பின்னர் அஃப்கோர்ஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் எடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க வந்து குருணால்லயே நீங்க நம்பின்னு இருக்க கூடாது. திடீர்னு அவருக்கு எதனா ஒரு அடிக்கடி பட்டுது, அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்னா நீங்க யூ ஹேவ் டு ஹேவ் ஒன் இந்தியன் அதான் உங்களுக்கு இருக்காங்களே அந்த ஸ்வப்னல் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அந்த ரொம்ப சுமாரா போடுறாரு. பட் he did well for them actually. I think RCB நீங்க அந்த மாதிரி பாக்கறச்சே இல்ல, ஒரு வெரி 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 வெல் செட்டில்ட் யூனிட் சீக்கா. அவங்களுக்கு இருக்கிற 16 crores ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கூட போலாம். இன்கேஸ் எனக்கு வந்து இந்த பிளேயர் தான் வேணும், நான் வந்து தேவ்தத் படிக்கல் ஃபுல்லா எனக்கு வந்து கான்பிடென்டா இல்ல, எனக்கு நான் வந்து வெங்கடேஷ் ஐயரும் நான் எடுத்து வச்சுக்கிறேன்னா they can go all out for வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா மீதி எல்லா ஸ்லாட்ஸும் ஃபில்ட் அவனுக்கு. ஸோ RCB is looking very strong. வெங்கடேஷ் ஐயர் போவான். RCB வெங்கடேஷ் ஐயர், தேவ்தத் படிக்கல், எஸ் படிக்கல் வெங்கடேஷ் ஐயர் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பேக்கப் அது ஒரு 2 ஓவர் போடுவான் வெங்கடேஷ் ஐயர். அந்த ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் will be a good fit for maybe RCB. Yeah, they were the team that went till 23.5 crores. ஞாபகம் வச்சுக்கோங்க. And Tim David ஓட நியூ ரோல், he has now become a proper middle order batter chica. Number 4 ஆடின்னு இருக்காரு ஆஸ்திரேலியாக்கு. Expect RCB to use Tim David at number 5. ஏன்னா பட்டிதார் 4ல வருவாரு, Tim David number 5ல ஆடலாம். ஸோ ரொமாரியோ ஷெப்பர்டோட ஃபினிஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். லாஸ்ட் இயரே பார்த்தோம் அகேன்ஸ்ட் சென்னை எப்படி அடிச்சாருன்னு. ஸோ தே ஹேவ் அ செட்டில் யூனிட். லெட்ஸ் மூவ் ஆன். RCB-லேருந்து வாட் இஸ் தி அதர் டீம் தட் we're going to look at? ப்ரொடியூசர், நெக்ஸ்ட் டீம் என்ன? எஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சதர்ன் டீமே முடிச்சிடலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், they have a few slots to fill chica. அவங்களோட ரீடென்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 ஓவர்சீஸ் ஸ்லாட். they have the third highest purse, 25.5 crores, but they have the biggest sensation in world cricket chica. Whether you like it or not, Abhishek Sharma and Travis Head, even though they didn't do well last year, as a pair that is the most devastating pair நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். So they have to build around Abhishek Sharma la chica இந்த வருஷம். How are they going to build around Abhishek Sharma? In a playing 11 slot பாத்தீங்கன்னா Abhishek Sharma will be opening with Travis Head, Ishan Kishan 3, Klassen 4, Aniket Verma who had a good season last year, நிதிஷ் குமார் ரெட்டி. ஒரு ஃபினிஷர் தேவை. தேவ் ரிலீஸ்ட் அபினவ் மனோகர். மிச்சப்படி அவங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல், ஈஷான் மலிங்கா who's been fantastic not only for சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் இயர் பேக் எண்ட்ல, ஸ்ரீலங்காக்கு கலக்கின்னு இருக்காரு அவரு. ஜீஷான் அன்சாரி, ஹர்ஷ் டுபே லாஸ்ட் 2 மேட்ச் வந்தாரு, ஜெயதேவ் உனத்கட். சோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் ஷம்மிக்கு ரீப்ளேஸ்மெண்டா, அண்ட் ஒரு ஃபினிஷர் தேவை சீக்கா இவங்களுக்கு. சோ நானி சார், I'll come straight to you நானி சார். they need a finisher number 7ல. அண்ட் அவங்களோட bowlingல நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் Cummins and Ishan Malinga, and towards the back end they got their bowling sorted. Nani sir, they started opening the bowling with Cummins and Ishan Malinga. Harshal Patel mid death overs la use பண்ணாங்க. Jayadev Unadkat was pretty decent last year. அவரோட experience, because that is a hard ground to get a bowler chica. Shami பார்த்தோம், he got whacked last year there in Hyderabad. So they are going to trust their foreign option, that is Ishan Malinga. They have Bryden Cast, but they need a finisher mainly. Nani sir, ஃபினிஷர் ஸ்பின்னர்ஸ் எங்க? ஸ்பின்னர்ஸே இல்லையே. அந்த அன்சாரி 2 யங்ஸ்டர்ஸ் லாஸ்ட் இயர், அந்த ஜீஷான் அன்சாரி போட்டானே நானி சார். அன்சாரி நல்லா போட்டாரு. பட் அன்சாரிக்கு நீங்க வந்து ஒரு பேக்கப் நீங்க வச்சுக்கணும். நீங்க வந்து ராகுல் சேரை விட்டுட்டீங்க, ஜாம்பாவை விட்டுட்டீங்க. நீங்க 2 ஸ்பின்னரை நீங்க குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் போடும்போது நீங்க வந்து எப்ப அந்த ஃபினிஷர் பேட்டிங் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். நான் இன்ஃபேக்ட் ஐ வில் இன்வெஸ்ட் மோர் ஆன் தி bowlers, பிகாஸ் நீங்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கிளாசன், இஷான் கிஷன் போட்டு கம்மின்ஸ் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. சோ அவங்க பேட்டிங் இஸ் கதர் சைடு. அவங்க வேர் தே லேக் இஸ் தி bowling.
பேட் கமின்ஸ் அகெயின் லைக் ஹேசல்வுட் இன்ஜுரி ப்ரோன். ஸோ அவருக்கு வந்து நீங்க ஒரு பேக்கப் வச்சிருக்கணும். ஈஷான் மலிங்கா இஸ் ஓகே. ஹர்ஷல் பட்டேல் அப்புறம் உன்னத் கட் எல்லாம் இருந்தா கூட அவங்க போலிங் லுக்ஸ் தின் என்னை பொறுத்த வரைக்கும். தே நீட் ஒன் சாலிட் போலர், ஓவர்சீஸ் போலர் அண்ட் ஒன் சாலிட் இந்தியன் போலர். இது கண்டிப்பா அவங்க மோர் தென் பேட்டிங்கை நீங்க விட்டுருங்க போதும். Yeah, Chika, our one solid overseas bowler in Solomon, they already have 3 in their lineup, Chika. Pat Cummins, Ishan Malinga, and Bryden Kass. 3 fast bowlers. I don't think they'll go and invest one more on a foreign fast bowler. Indian fast bowler அவங்களுக்கு தேவை. ஷம்மி ரிலீஸ் பண்ணதுல சிமர்ஜீத்தும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணதுல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஐ டோன்ட் திங்க் ஆகாஷ் தீப் வந்து ஒரு ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா ஆகாஷ் தீப் வந்து பார்த்தோம் ஒயிட் பால்ல செம்ம அடி வாங்குறாரு. உமேஷ் யாதவ் இந்த மாதிரி தான் இருக்கு சீக்கா. ஸோ தே ஹாவ் டு ஃபைண்ட் அன் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் அன் இந்தியன் ஃபினிஷர். ஏன்னா அவங்க ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஹெட், கமின்ஸ், கிளாசன் அண்ட் ஈஷான் மலிங்கா இவங்க 4 பேரும் அந்த ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ தே நீட் டு ஃபைண்ட் அன் இந்தியன் ஃபினிஷர். நிதிஷ்குமார் ரெட்டி பினிஷர் ரோல் தான் ஆடினான் ஒரு காலத்துல. இப்ப அவன் மேல அமிச்சிங்க நீங்க, அவன் தான் பினிஷர் ரோல். நான் தனித்தமா நல்ல ஸ்பின்னர் போவேன். அவன் விட்டான் 2 சாம்பா விட்டான், ராகுல் சாரி விட்டான். I'll go for a good spinner. They need a good spinner. And of course, I'm not bothered with the media. They need a good spinner. Finisher already இருக்கானே அவங்களுக்கு தான். நிதிஷ் குமார் ரெட்டி 6க்கு மேல ஃபினிஷர் வேண்டியிருக்கு. 10 வரைக்கும் ஃபினிஷர் வச்சுப்பீங்க. என்ன ஜிகா நீங்க இந்த பாயிண்ட் வந்து சும்மா 5 இயர்ஸா நீங்க 6க்கு மேல என்ன ஃபினிஷர் தேவை, 6க்கு மேல என்ன ஃபினிஷர். இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுல இருந்து ஐபிஎல் டீம்ஸ் 8 வரைக்கும் ஃபினிஷர்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா டீம் இந்தியன் டீமே 8 வரைக்கும் பேட்டிங் ஆடுறாங்க. 6க்கு மேல என்ன ஒரு ஞாபகம் இருக்கா? அந்த பையன் ஒருத்தவங்க அந்த ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் கமிந்து மெண்டஸ் அவனா இருக்கான் நம்மளோட டீம்ல. ஆனா இப்போதைக்கு 11ல ஆட முடியாது இஷான் மலிங்கா ஆடுனாங்கன்னா. சோ அது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி. பட் கமிந்து மெண்டஸ் did a good job. He's not a bad. He can bowl left hand spin போடலாம், ரைட்டும் போடலாம், லெஃப்ட்ல பேட்டிங் ஆடுறான், நல்லா ஆடுறான் அவன். I thought I like that boy. But actually கமிந்து மெண்டஸ் வந்து is not a finisher. அவர் வந்து சாலிட் பிளேயர். அவர் சாலிட் பிளேயர் தான், ஃபினிஷர் தான் கிடையாது. ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் யாரா ஃபினிஷர் உனக்கு தெரியுமா? அது யாருமே இல்ல சீக்கா. அதுதான் உண்மை சீக்கா. the list going around whatever is there. கார்த்திக் சர்மா தான் எடுக்கணும். இவங்களும் அதுக்கு கார்த்திக் சர்மா தான் இவங்க போட்டி போடணும். I have a weird feeling that Karthik Sharma will go for a very good price in the auction. நிறைய teams are looking at roles like that சீக்கா. அந்த கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் எங்க கிடைக்குமோ அப்படின்னு. மீதி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க திருப்பி பாருங்க, தீபக் ஹூடா, சர்ஃபராஸ் கான், மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு அன்னோன் டேலண்டா கார்த்திக் சர்மா who's had a fantastic SMAT, he will be on their radar definitely as a finisher. And Indian fast bowler அப்படின்னு பாக்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த நக்பி அந்த ஒருத்தர் இருக்காரு, ஆகிப் நபி, அவர் செம போலர். அண்ட் அசோக் சர்மா ராஜஸ்தான், இவங்க 2 பேரும் ஆக்சுவலா பயங்கர பொட்டன்ஷியல். அவங்க வந்து ஸ்டெம்ப பறக்க விடுறாங்க. நான் பார்த்தேன். இன்னொரு போலர் கூட நான் பார்த்தேன், எனக்கு டக்குன்னு ஐ எம் நாட் ஏபிள் டு ரெகலெக்ட். ஒரு 3 போலர்ஸ் இருக்காங்க who can bowl நல்ல குட் யார்க்கர்ஸ் அண்ட் நல்ல போலர்ஸ். worst comes by யாரு கட்டற மை பால் லோம்ரோர் எடுத்துக்கோ. He's not a bad finisher. No, லொம்ரோர் இருக்காரு, அபினவ் மனோகரும் இருக்காரு. லாஸ்ட் இயர் would actually batted decently ஒரு couple of games for Sunrisers Hyderabad. They let him go. They can always go back. But ஆனா அதுவும் ஒரு மாதிரி செட் டீம். So backup options. They need a good spinner also. I don't know whom they're going to go for, but they need another good spinner. I don't know whom they're going to unearth and find out. சரி, anyway, let's move on. After Sunrisers Hyderabad, let's move on to the next team. Punjab Kings பார்த்துக்கலாம். Punjab Kings again, another team which is set, Chika. Dani sir, I'll again start with you. Punjab Kings la வந்து நீங்க டீம் பாத்தீங்கன்னா playing 11 பாத்தீங்கன்னா பிரியன் சாரியா and Prab Simran will be opening for them. Number 3ல ஜாஸ் இங்கிலீஷ் கிடையாது. லாஸ்ட் இயர் ஜாஸ் இங்கிலீஷ் தான் ஆடினாரு. சோ அந்த ஒரு ஸ்லாட் ஓபன். ஸ்ரேயஸ் ஐயர், நேயல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் டாய்னஸ், மார்க்கோ யான்சன், அர்ஷ்தீப், செஹல், லாக்கி ஃபெர்குசன். உங்களுக்கு வேணும்னா ஹர்ப்ரீத் பிரார் ஆடலாம் 12ல. நான் சும்மா கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். But they can play Brar, they can play an Indian fast bowler backup if they want. Ideally, Brar would be the best choice. Chika, but Quinton de Kock, does he fit into this scheme of things at number 3? Or Johnny Bairstow or somebody, Jamie Smith, what are Punjab looking at? இல்ல ஓப்பனிங் ஸ்லாட் செட்டில்டு. ஒன் டவுன் ஸ்ரேயஸ் ஐயர் போயிடுவாரு. நான் என்ன சொல்றேன்னா, இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்வெலுக்கு சேர்த்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு யூ கோ ஃபார் a player like Miller, Livingston. இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு தேவை. சஷாங்க் எடுத்தாங்கன்னா எப்படி நானி சார்? எல்லாரும் இல்ல, எவ்ரி டீம் வில் ஃபைட்ல. இவங்களுக்கு 11 crores இருக்கே.
இல்ல அதுக்கு தான் நான் பேக்கப் சொல்றேன். நீங்க இவர் கிடைக்கலன்னா விலை ஜாஸ்தியா போச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் மில்லர் வச்சுக்கோங்க. மில்லரும் கிடைக்கலன்னா நீங்க வந்து இப்ப அதுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு நீங்க போகணும். ஏன்னா நீங்க வந்து யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் மேக்ஸ்வெல் அண்ட் இங்கிலீஷ் 2 பேரையும் நீங்க வந்து 11ல ஆடினாங்க போன வருஷம். இல்லையே மேக்ஸ்வெல் பாதிக்கே மாட்டடா தூக்கிட்டாங்கடா. மேக்ஸ்வெல் வெளில போன அப்புறம் இங்கிலீஷ் தான் அதுல போயிட்டாங்க. பட் நீங்க அவருக்கு சேர்த்து ஃபில் பண்றதுக்கு ஒரு பிளேயர் நீங்க மில்லர் பண்ணிட்டு நீங்க ஸ்ரேயஸை நம்பர் 3 ஆட வச்சிடலாம். நான் வந்து ரொம்ப மண்டே உடச்சிக்க மாட்டேன். பஞ்சாப்க்கு நான் ரொம்ப டேம்பரே பண்ண மாட்டேன். அவங்க இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் வந்து யாரு வெளில இருந்து எடுத்தா சும்மா யாரும் உப்புக்கு சப்பான ஊருக்கு வாங்கட்டும் எவனும் எடுத்து வரணும் தவிர்த்து ஐ டோன்ட் திங்க் ரியலி கோ கங்கோ ரெடி பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பர்ஸே அவ்வளவு கிடையாது உனக்கு. சோ பர்ஸ் இல்லாத சமயத்துல வை கோ திஸ் திங் சி இல்ல சீக்கா I don't agree with your theory at all, Chika. Punjab are such a strong position that நீங்க சொல்றது வந்து இல்ல ஒரு பிளேயர் மட்டும் அவங்க டார்கெட் பண்ணிட்டு போலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அவங்க. எனக்கு வந்து 11.5 crores இருக்கு, 11 செட். எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வேணும் நம்பர் 3ல. இவனை பத்தும் நெசாங்கா. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் டசன்ட் லைக் பிளேயிங் நம்பர் 3 வித் நியூ பால். ஈவன் இன் KKR நீங்க பாத்தீங்கன்னா அவர் நம்பர் 4 தான் நிறைய போயிருந்தாரு. லாஸ்ட் இயர் பின்ன எதுக்கு அவர் இங்கிலீஷ் நம்பர் 3 ப்ரோமோட் பண்ணாரு? பிகாஸ் ஸ்ரேயஸ் ஐயர் லைக் பிளேயிங் அட் நம்பர் 4. அனி மிச் அவன் அவரை வந்து வச்சிருக்காங்களா ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? I think they have retained Mitchell Owen. அப்ப அவர் நம்பர் 3 ஸ்லாட்ல அவர் ஸ்ட்ரைட்வே வந்துருவாரு. அவர் ஆக்சுவலா ஓப்பனிங் பேட் பிக் பேஷ்ல ஃபைனல்ஸ்ல அவர் ஓப்பனிங்ல தான் 47 பால்ல 100 அடிச்சாரு. சோ மிச் அவன் இருந்தா நீங்க வந்து மண்டே உடைச்சுக்கவே வேணாம். யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அதுதான் they don't have to have so they can target one player if they want and they can go all out for it. Exactly. And Ferguson அவருக்கு வந்து இன்ஜுரி ப்ரோன். அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து கஷ்டப்பட்டாங்க. சோ ஃபெர்குசனுக்கு ரீப்ளேஸ்மென்ட்க்கு ஒரு bowler போணும் யான்சனுக்கு சப்போர்ட்டுக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஜானி பேர்ஸ்டோ அவங்க ஆடி இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து மும்பை இந்தியன்ஸ் கடைசில வந்து ஒரு கலக்கினா மறக்காத. ஜானி பேர்ஸ்டோ வந்து ரீப்ளேஸ் பண்ணது கலக்கினால ஜானி பேர்ஸ்டோ. லாஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு கலக்கினா. அதுக்கு நான் கீப்பர் பேட்ஸ்மேனா போட்டு அவன ஆடுவான் நான் போட்டு நம்பர் 3ல. Not a bad choice at all. Johnny Bairstow will be in demand. ஏன்னா அவரோட hitting power is unbelievable. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. But anyway, this is Punjab. Very much set team. So அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் இருக்காது இந்த பர்టిక్యులர். And last but not least இந்த பர்టిక్యులர் செக்மெண்ட்ல Gujarat Titans. Yes. Again, Chika, they have a few problems, Chika. ஏன்னா ஏன் ப்ராப்ளம்ஸ் நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஷெர்ஃபேன் ரத்தஃபோர்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட போலிங் நம்மளுக்கு தெரியும் எல்லாமே அவங்களுக்கு செட்டுன்னு. ஏன்னா அங்க ராகுல் சேஹர், இஷாந்த் சர்மா பதில சாய் கிஷோர் வருவாரு. அது அந்த ஆப்ஷனும் இருக்கு. பட் பேட்டிங்ல வந்து இல்ல சிக்கா ஆஃப்டர் பட்லர் லாஸ்ட் இயர் ஒரு பெரிய ப்ராப்ளம். டாப் 3 ஷாபு 3 மாதிரி கில்லு, சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் இவங்க 3 பேர் தான் 90% ஆஃப் த கேம்ஸ் இவங்க வந்து 20 ஓவர் இவங்க 3 பேருமே ஆடிட்டாங்க. இந்த வருஷம் they have to correct that. Shah Rukh Khan has been in the worst form of his life actually last for a couple of years, even in Syed Mushtaq Ali. I don't know how long they are going to continue trusting Shah Rukh Khan. So angiyu or question mark irukku. Rahul Tewatia a brilliant finisher along with Rashid Khan. Rabada fully fit. Siraj, Prasidh Krishna, Ishan Sharma ballana Sai Kishore ulla eduthu varuvan Chika. But they have to fill that number 4. I'll start with you Chika. They need a number 4 and they need a number 6 also. Sure அவங்களுக்கு தேவை இந்த 2 ஸ்லாட் ஃபில் பண்ணனும். இவங்களுக்கு மேபி வெங்கடேஷ் ஐயர் will be a good choice at number 4. இவங்களுக்கு நம்பர் வெங்கடேஷ் ஐயர் might not be a good choice. இவங்களுக்கு I think டெல்லி கேப் 2-3 டீம் இருக்கா. வெங்கடேஷ் ஐயர் be a right fit. So இவனுக்கு வேணா வெங்கடேஷ் ஐயர் போலாமே. 2 ஓவர் bowling போடுவான். Why not at number 4? They do Nani sir, they do have Glenn Phillips outside who got injured last year. Exactly. நான் தான் சொல்றேன். Glenn Phillips இருக்காரு. அவருக்கு நம்பர் 6 காலியாலாம் இல்ல. டெவாட்டியாவை வந்து அண்டர் யூட்டிலைஸ்ட். ரஷித் கான் இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளென் பிலிப்ஸ் இஃப் இஸ் ஃபிட் அவர் ஆடலாம். ஆர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அட் தி மிடில் ஆர்டர் ஹூ கேன் பி a finisher. மில்லர் வந்து இந்த டீம்ல அப்படியே போய் உட்காந்துப்பாரு. ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க மில்லர் எடுத்து போய் உட்காரலாம். கிளென் பிலிப்ஸ்க்கு ஃபிட்டா இல்லன்னா. மத்தபடி வெங்கடேஷ் ஐயர்லாம் சீக்கா சார் வெங்கடேஷ் ஐயர்லாம் வந்து இந்த டீம்ல அவருக்கு ஒன்னும் பேட்டிங்கும் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது. டாப் 3 செட்டில்டு. அவங்களே 18 ஓவர் ஆட போறாங்க. வெங்கடேஷ் ஐயர் இஸ் நாட் அ குட் ஃபீல்டர் அண்ட் வந்து பூ போலர். நீங்க வெங்கடேஷ் ஐயர்லாம் நீங்க வந்து இந்த டீம்ல செட்டே ஆக மாட்டேன். இந்த டீம்ல இருந்தாங்க கைட்டு விட்டாங்க. ஆமா, ஆனா இப்ப திருப்பி தேவையில்ல உங்களுக்கு. அங்க ஒரு நம்பர் தேவை Chika. அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஷாய் ஹோப் ஹஸ் ஹேட் a brilliant year. எல்லாம் நம்ம இந்த பிளேயர்ஸ்லாம் பேசின்னு இருக்கும்போதுல Chika உங்களுக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் பார்க்கும் போதுல அந்த கிரீவ்ஸ்ன்றவன் அந்த வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர் லுக் ரியலி குட் Chika. ஒரு T20 கிரிக்கெட் விளையாடல அவ்வளவா.
but will some teams can take a punt on a cricketer like Greaves la? He's established himself as a very good cricketer. Nalla bowling போடுறாரு, batting பெரிய hit அடிக்க முடியும். I see a lot of potential there, Chika. ஒரு raw talent தெரியுது அங்க. ஆக்சுவலா அந்த சீரீஸ் நீங்க வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா டிம் ராபின்சன் அந்த ஓபனர் செம்ம அடி அடிக்கிறாரு, ஆஸ்திரேலியாவோட 100. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கிரீவ்ஸ் இஸ் a குட் பிளேயர். ஷாய் ஹோப் வந்து டெஸ்ட்ரக்டிவா இருக்காரு, இப்போ அடிக்கிற அட்டி நொறுக்கின்னு இருக்காரு போட்டு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்து ஸ்பிரிங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஆல்ரவுண்டர், தலையெல்லாம் வச்சு ஒல்லியா இருக்காரு, 6 எல்லாம் சும்மா டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு. அண்ட் போலிங்லயும் இஸ் a விக்கெட் டேக்கர். சோ அங்க வந்து நீங்க வந்து ஒரு 6-7 கிரிக்கெட்டர் இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து யூ கேன் பிக். Yeah. Okay, fine. I'll go with you guys because you've been watching the cricket all round. So probably I'll take your advice, and as a chairman of selection committee, I'll go with my co-selector's choice. But நீங்க ரெண்டு பேர் சொல்லுங்க, அது நான் ஓகே டிக் மார்க் கொடுத்து நான் சைன் பண்ணிட்டு போயிடுறேன். Only 2 crores left, Chika. ஒரு bowler எடுக்கணும், we have to pick a batsman, we have to pick a wicket keeper. The math is not mathing. Relax, Annie. Don't worry. Managing a squad is also difficult, but at the same time, most important is managing your finances. I think you just download a Sriram One app where you can manage your FDs, UPIs, and everything, and all putting all your accounts together. So have the Sriram One app. You're done. Your finances are done. Fantastic. One app, all solutions. What a smart buy. Naturally, boss. As I said, you can do all the finances, whatever it is, FDs, payments, bills, UPIs, everything and anything. Download Sriram One app. 50 years of trusted experience. Yeah, the all-in-one Sriram One app. Click the link below to download right now. We are going to see the big team, that is KKR, coming in with the biggest purse. We are also going to see who Chika's top 3 buys will be and who Nani's top 3 buys will be in the overall auction, or a prediction Mari Capon towards the end. Anyway, we'll start with KKR, Chika. 64.3 crores coming into the auction. 12 பிளேயர், அதுல 6 ஓவர்சீஸ் ஸ்லாட், 2 ஓவர்சீஸ் பிளேயர் தான் இருக்காங்க இப்போ. Sunil Narine and I think Roman Powell. Yeah, Roman Powell and Sunil Narine, they have a lot of slots to fill, Chika. அவங்களோட ரீட்டைன் பிளேயர்ஸே பாத்தீங்கன்னா 13 ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. பிளேயிங் 11 மட்டும்தான் வச்சிருக்காங்க, பேக்கப் கூட நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ KKR lot of slots to fill, lot of money to buy. Cameron Green ஷுவரா இவங்களுக்கு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லியாச்சு. அண்ட் அந்த ஆப்ஷனும் ஓப்பனிங்ல நம்ம பாக்குறோம் 2 ஸ்லாட், ஒரு விக்கெட் கீப்பர் ஸ்லாட் தேவை, ஒரு மிடில் ஆர்டர் ஸ்லாட் தேவை, அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை, ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். மிச்சல் ஸ்டாக்கு இன்னும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரலப்பா 2 இயர்ஸ் முன்னாடி. Chika, யார் Chika? கேமரூன் கிரீன் அண்ட் குவிண்டன் டிகாக்கா, இல்லாட்டி கேமரூன் கிரீன் அண்ட் ஜானி பேர்ஸ்டோவா? எப்படி? நான் வந்து Cameron Green, still I'll go for Quinton de Kock. Last time கைட்டு விட்டாங்க, but they can probably get it for a better price, whatever it is. Quinton de Kock நீங்க பாத்துக்கிட்டே வியூஸ் செம ஃபார்ம்ல இருக்கான், இந்தியால ஆடி, he's used Indian conditions. Maybe நீங்க பார்த்தா yes கொஞ்சம் ஃபார்ம்ல போன வருஷம், but still Quinton de Kock in my opinion is the best choice for them. And I'll go for Cameron Green all out போவேன். அந்த ரஹானுக்கு அப்புறம் ஸ்லாட் all out Cameron Green நான் போவேன். அவங்க தான் மேக்ஸிமம் அவங்க தான் எடுப்பாங்க, அவங்க தான் பர்ஸ் இருக்கு. So they need an all round. Andrew Russell வேற இல்ல, கைட்டு விட்டாங்க Andrew Russell. He's not bowling. He's playing as an opening batter in the IPL. More as an opening batter only. அவன் வருவது நின்னா கூட போறேன். எனக்கு அவன் ஆல்ரெடி சிட்னில இடம் வாங்கிட்டான், பைசா எல்லாம் பேமெண்ட் பாக்கி தான் பண்ணான். ஆக்சுவலா இதான் பைசா எல்லாம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கான் அவன் பைசால இருந்து. சோ அவன் ஷுவரா போவான். அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி அடிதடி ஓபனர் வேணும் உங்களுக்கு. நான் அதான் என்ன தெரியுமா பண்ணுவேன், Cameron Green, Quinton de Kock, or Cameron Green and Johnny Bairstow. Quinton de Kock and Johnny Bairstow எவனா ஒருத்தங்க போய் ஆகணும். They need an extraordinary explosive opener for sure. And along with Cameron Green, ideal. செம்ம செட் அவங்க டீம். ரசல் கிடையாது, Quinton de Kock கிடையாது. சோ அவங்க அது ரெண்டு பேரும் நான் வாங்குனேன். 6 ஸ்லாட் ஃபில் பண்ண ஓவர்சீஸ். டெஃபினெட்லி Cameron Green is one for short sure. de Kock சப்போஸ் கிடைக்கலனா Bairstow or Shai Hope, இவங்க 3 பேர்ல ஒரு ஷாட். And then Indian openerல they have to go for Tushar Rahejaக்கு வந்து definitely they have to go. ஏன்னா Tushar Raheja is a wicket keeper, Indian opener, left hander. So துஷாருக்கு அவங்க போகணும். And then இன்னொரு ஓவர்சீஸ் நீங்க பார்க்கும்போது bowlingல அவங்களுக்கு definitely நீங்க சொல்லி இந்த பத்திரனாக்கு they can go all out. So CSK-னால போக முடியாது ரொம்ப. So பத்திரனாக்கு KKR can go all out, and middle orderல they can go for either Miller or Holder. So இந்த 6 ஸ்லாட் வந்து அவங்க யார ஒண்ணா எடுக்கலாங்க, கையில பைசா இருக்கு. நீங்க எல்லாம் கேட்க போயிடுவாங்க எல்லாரும். ஒண்ணு வந்துட்டு நீ பத்தினா அந்த பிராவோ அங்க இருக்கான், பத்தினா பிராவோ தான் ஒரு மாதிரி அவனை வந்து இது பண்ணி வச்சான். இந்த பிராவோ சிஎஸ்கேல இருக்கு, அவனை ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணான். சோ ஐ திங்க் பத்தினா அங்க போயிடுவான் ஃபார் ஷுவர். அது ஒண்ணு இருக்கு, அது மேபி கரெக்ட், அது ஒரு கரெக்ட் நியூஸ். பட் நான் அந்த Cameron Green, Johnny Bairstow / Quinton de Kock,
கன் பேட்டிங் லைனப் உங்களுக்கு, கன் பேட்டிங் லைனப். இதுக்கு மேல என்ன ஓகே பண்ணுவோம் சீக்கா, ஆனா அவனுங்களுக்கு 6 ஸ்லாட் இருக்கு சீக்கா, அவங்க 6 ஸ்லாட் ஃபில் பண்ணணுமே. நீங்க அவங்க 3 பேருமே சொல்லின்னு இருக்கீங்க, மீதி 3 பேர் யாரு? அடி வேற எவ்வளவு போவீங்க? யாருமா இருக்கா பாருங்க. எவ்வளவுடா போவேன்னா அவங்க பிளேயிங் 11ல 4 ஓபன். இப்போ அதுல ரமன்தீப் லாஸ்ட் இயர் ஒழுங்கா ஆடல. நான் சுனில் நரேன் 8ல வச்சிருக்கேன். he might open also, சொல்ல முடியாது. சீக்கா ஒரு விஷயம், நீங்க உங்களுக்கு வேணுமான்றத மட்டுமே நீங்க பாக்குறீங்க சீக்கா, மத்தவங்களுக்கு வேணும்ன்றத நம்ம கெடுக்கணும். அதுதான் வந்து ஆக்ஷன். நீங்க வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாக் ஆக்ஷன்ல நீங்க வந்து எங்களுக்கு கிரீனை வந்து நீங்க வந்து 20 கோடியில விட்டீங்க அதோட. அதனால பாத்தீங்கன்னா எங்க கையில எக்கச்சக்க பைசா இருந்து அந்த மாக் ஆக்ஷன்ல கடைசியில் 4 கோடி வந்து எனக்கு செலவு பண்ண முடியாம நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இப்ப இங்க பூனேல ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன். சோ நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி மத்தவங்கள நம்ம கெடுக்கணும், அதுதான் மெயின். யா ஆக்சுவலி நானி சார் மத்த உருப்படக்கூடாது, அதான் உன் ஐடியா இல்ல. நீ உருப்படியோட மத்த உருப்படக்கூடாது. எந்த சுகம் தான் நானி. யா எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். KKR lot of purse, lot of options. அவங்க கவலைப்பட மாட்டாங்க. they are very 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 strong going into the auction. அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேற இருக்கு. so they will be fine. but என்னன்னா they have to find the right and ideal replacement. but with so much of money they need one fast bowler. பத்திரானா நீங்க சொல்றீங்க, பத்திரானா and along with பத்திரானா இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரும் எடுத்து வைக்கணும். ஒரு பேக்கப்க்கு தேவை. மேபி முஸ்தபிஸ் கூட போவாங்க. அவங்க முஸ்தபிஸ் போவாங்க பாருங்க. அவங்க போவாங்க, ஃபிஸ்டும் போவாங்க பாருங்க. ஃபிஸ்டுக்கு போவாங்க அவங்க. மறக்காத அணி. எஸ், வருண் சக்கரவர்த்தி கிங் இருக்கான், ஹர்ஷித் ராணா இருக்கான் அவங்களுக்கு, அப்கோர்ஸ் சுனில் நரேன் இருக்கான் அவங்களுக்கு, வைபவ் அரோரா இருக்கான். பட் தே நீட் சம். போன வருஷம் வைபவ் அரோரா அடி வாங்கிட்டான். மறக்காதீங்க வியூவர்ஸ், போன வருஷம் அடி நிறைய வாங்கினான். வைபவ் அரோரா கொஞ்சம் அடி வாங்கிட்டான் கொஞ்சம். சோ சில மேட்ச் அடி வாங்கினான் வைபவ் அரோரா பாவம். அதனால பிட்ஸுக்கு போவாங்க அவங்க. பட் வேற யார் ஃபாஸ்ட் பாலர் இருக்கானா? ஆண்ட்ரிக் நாக்கியா போவானா? மேபி நாட். அவங்களுக்கு போலாம். ஆண்ட்ரிக் நாக்கியா சான்ஸ் கிடையாது, ஆடவே வைக்கல லாஸ்ட் இயர். நாட்கெல்லாம் போக மாட்டாங்க. ஒண்ணு நான் ஒரு விஷயம் இந்த நம்ம ஷோ மூலமா சொல்றேன். வெங்கி மைசூர் சப்போஸ் இந்த ஷோவை பார்த்தாருன்னா, இப்ப நாங்க எடுத்தோம் தெரியுமா, அதாவது KKR நான் எடுத்த டீம் இருக்கு தெரியுமா, அந்த டீம் அப்படியே அவர் எடுத்தாருன்னா கப்பாஷன் போயிடலாம். அப்படி ஒன்னு செலக்டரா இருக்க, நீ சேர்மனா இருக்க, நீ சொல்ல ஒரு டீம் சொல்ல என்னன்னு மாக் ஆக்ஷன்ல நான் எடுத்த டீம்ல பாருங்க, ஷாய் ஹோப், பேர்ஸ்டோ, அது நான் எடுத்த பிளேயர்ஸ் தான் சொல்றேன் பாருங்க. கிரீன் அவரும் சொல்றாருன்னா நீங்களும் சும்மா இருங்க, நான் எடுத்த பிளேயர் தான் சொல்றேன். மாக் ஆக்ஷன்ல நான் எடுத்த பிளேயர்ஸ் பேர்ஸ்டோ, ஷாய் ஹோப், அப்ப டிகாக் ஃபார்ம்ல இல்ல, அவர் எடுக்கல. கிரீன் எடுத்திருக்கேன், முஸ்தபிசூர் எடுத்திருக்கேன், பத்திரனா எடுத்திருக்கேன், துஷார் ரஹேஜா எடுத்திருக்கேன், சக்காரியா எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஷாய் ஹோப் பேர்ஸ்டோக்கு பதிலா ஒரு மிடில் ஆர்டர் மில்லரை மாத்தி எடுப்பேன். அந்த ஒரு சேஞ்ச மட்டும் பண்ணா போதும், ஒண்ணுமே இல்ல. இப்ப ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா வெங்கி மைசூர் போன் எடுத்து நானி அந்த டீம் அனுப்புப்பானா நான் அனுப்பிச்சிடுவேன். அனுப்பிச்சானா கப். why not they need an opener. நீ எல்லாம் சொல்லிட்டீங்க, கேமரூன் கிரீன் which is amazing, no doubting that. ஒரு பேக்கப்பா ஒரு பென் டக்கெட்டை ஏன் யோசிக்க மாட்டாங்களா? they need 2 openers actually. அவங்களுக்கு 2 ஓப்பனிங் ஸ்லாட். பென் டக்கெட் has been good. 2 crores கட்சிடா. அவன் எடுத்து போட்டு வெச்சுக்கோ, பாக்கெட் போட்டு வெச்சுக்கோ, அவ்வளவுதானே. நீ சொல்ற பென் கிடைக்கும், அவனுக்கு பைசு அவனுக்கு கிடைப்பாங்க. பென் டக்கெட்னா அவ்வளவு அவனுக்கு பென் டக்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கிறானா, அவனுக்கு எடுத்தானா எஸ் he is a good player in all fairness. இங்கிலீஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா அடிக்கிறான், டங்குன்னு அடிக்கிறான். so why not you keep him and keep him in the reserve if you want, use him whenever you want to. இன்னொரு கார்த்திக் சர்மாவை வந்து இவங்க டார்கெட் பண்ணலாம், ஏன்னா அவரும் விக்கெட் கீப்பர். சோ நீங்க டாப் ஆர்டர்ல வந்து நீங்க வந்து ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் ஆடிட்டு வேற இன்னொருத்தர் 2 ஓவர்சீஸ் ஆடினா கூட நீங்க வந்து யூ கேன் பிளே கார்த்திக் சர்மா இந்த மிடில் ஆர்டர் ஹூ கேன் பி a finisher. ரசல் இல்ல இப்போ. சோ ரிங்குக்கு அடுத்ததான் வந்து கார்த்திக் சர்மாவை நீங்க யூஸ் பண்ணலாம். அவரையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் என் டீம்ல. சோ சிம்பிள். KKRக்கு ரொம்ப இந்த ஆக்ஷன் ரொம்ப ஈஸியா போயிடுது. என் டீம் எடுத்து அப்படியே போட வேண்டியதுதான். KKR வெங்கி மச்சான், வெங்கி மைசூர் அண்ட் டீம் ப்ளீஸ் go see Mr. சிக்கிஞ்சிகால நானியோட டீம் பாருங்க, எடுத்து போடு. என்ன அட்வைஸ் நானி, நீ எங்கேயோ போயிட்டு நானி, அப்பா 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 என்னடா நானி, எப்படா அதான் அவ்வளவு மூளை இருக்கு, அவன் எப்படி அவ்வளவு மூளை இருக்கணும் நீங்க தான் என் குரு. சரி, anyway move on பண்ணலாம். KKR கிட்ட இருந்து KKR I want to understand KKR in depth போனா காமிப்பா, வேற ஏதாவது எங்க விட்டுருக்குமா பாக்கணும் நம்ம. see நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது 3 மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, லிவிங்ஸ்டன், டிகாக் அண்ட் கிரீன். ஆனா அது ஃபுல்லா எடுத்து போவேன். 6 ஸ்லாட் இருக்கு அவங்களுக்கு. மெயினா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. அதுதான் ஸ்லாட். நான் ஹோல்டர் வேற எடுத்திருக்கேன் அந்த டீம்ல. ஹோல்டர் வேற இருக்காரு எனக்கு. செம்ம கதை சைடு. ஹோல்டர், ஃபிஸ், பத்திரனா, சுனில் நாராயண், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி,
அன்குல்னு ஒரு லெஃப்ட் ஆர்மர் அவங்க ரிட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அனிகோல் ராய். யார நீங்க அடிப்பீங்க? யாருமே அடிக்க முடியாது. அதே மாதிரி இப்ப பேட்டிங்ல கிரீன், டிகாக், பாஸ்டோ, ஷேர் ஹோப், அதுக்கப்புறம் ரகுவன்ஷி, அப்புறம் நீ சொல்றத 5 பேர் 11 ஆடுவாங்களா? இல்ல இல்ல டீம் சொல்றேன் நான் அவ்வளவு பேக்கப்ஸோட வச்சிருக்கேன்றேன். துஷார், கார்த்திக். சரி ஓகே. எனிவே கேகேஆர்ல இருந்து மூவ் ஆன் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் தேவை அவங்களுக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டீசென்ட் பர்ஸ் இருக்கு, 21.8 crores. அவங்களுக்கு 5 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் தேவை சீக்கா. அண்ட் அவங்களோட 2 ஓப்பனர்ஸும் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபேஃப் டூப்ளசி, ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் 2 பேரும் ரிலீஸ் பண்ணதுனால கேஎல் ராகுல், பிகாஸ் நவ் தேவ் காட் நிதிஷ் ராணா ஆன் அ ட்ரேட், they most likely have no other choice but to open with KL Rahul. So KL Rahul open பண்ணுவாரு. நம்பர் அவரோட யார் ஓபன் பண்ண போறாங்க? அபிஷேக் பொரல் அண்ட் கருண் நாயர். இவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தர் தான் ஆட முடியும். அவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தர் தான் 3 ஆடுவாங்க. 4ல நிதிஷ் ராணா, 5ல அக்சர் பட்டேல், 6ல ஸ்டப்ஸ், 7 அசுதோஷ், 8 விப்பி. அந்த பேக் மிடில் ஆர்டர் வாஸ் ரியலி குட் ஈவன் ஃபார் டெல்லி லாஸ்ட் இயர். அந்த ஒரு ரீசன்னால தான் they were able to do well அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், Nattu is fit again, so he'll probably walk into the 11, and they need another replacement for Mukesh Kumar. Mukesh Kumar பதிலா யார் எடுத்துட்டு போறாங்க? So Delhi also need an opener. இந்த டீம் ஓப்பனிங் எனக்கு நீங்க எல்லாரும் சொல்றீங்க வெங்கடேஷ் ஐயர் வந்து டெல்லிக்கு சூப்பரா ஃபிட் ஆவான்னு. எனக்கு என்னமோ வெங்கடேஷ் ஐயரோட ஒரு பென் டக்கெட் மாதிரி ஒரு பிளேயர் பயங்கரமா ஃபிட் ஆவான்னு தோணுது இந்த டீம்ல. Why not Quinton de Kock again? Why not Quinton de Kock and KL Rahul? ஒரு நீங்களே சொன்னீங்களே as a partnership they were Quinton de Kock, fantastic. KL Rahul have always done well together. மறக்காதீங்க LSD ல 2 பேர் பொளந்திருக்காங்க போயிட்டு. They qualified also. I still believe that if KL Rahul probably slightly obviously will be on our team management இருப்பாங்க. So Quinton de Kock will be a good option here for their opening along with KL Rahul. But என்னோட ஒபினியன்ல KL Rahul ஓபன் பண்ண மாட்டான். நீ பாரு, KL Rahul ஓபன் பண்ண மாட்டான். he'll go number 4 தான் போவான். நீ பாரு, KL Rahul ஓபன் பண்ண மாட்டான். அவன் பாருங்க 4 தான் போவான் பாரு. அந்த டீம்ல 2 ஸ்லாட் வந்து ஃபிக்ஸ்டு, ஸ்டார்க் அண்ட் ஸ்டப்ஸ். 2 ஓவர்சீஸ் ஃபிக்ஸ்டு. மீதி 2 ஓவர்சீஸ் நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரெயிட் அவே 2 எக்ஸ்ப்ளோசிவ் ஓபனர்ஸ் அட் தி டாப். அதாவது நம்ம வந்து எடுக்கிற பிளேயர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டஃபா எடுக்கணும். அது காரணம் என்னன்னா பாக்ஸ்னா இல்ல சொல்றேன், பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டஃப்னா பாக்ஸ்னா பொட்டி, டெல்லி பொட்டி கிரவுண்டு. சோ நீங்க அந்த பொட்டி கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நீங்க எடுக்கணும். அதுல வந்து டிம் சைஃபர்ட், ராபின்சன், சோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் டிகாக், சோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஓபனர்ஸ் பேர்ஸ்டோ, இவங்க யாரா ஒன்னா இந்த 2 ஓபனர் நீங்க எடுத்து டாப்ல வச்சீங்கன்னா தென் நம்பர் 3ல வந்து கருண் நாயர், நம்பர் 4ல வந்து KL ராகுல், ஸ்டப்ஸ், அப்புறம் அக்ஷர் பட்டேல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிருக்காங்களே நானி இவங்க நான் ரேட் ட்ரேட் பண்ண 611ல கம்பல்சரி கிடையாது நானி. 5 crores சீக்கா. 5 crores-ன்றது வந்து என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் மாதிரி நிறைய ட்ரேட் பண்ணிருக்காங்கடா. நீங்களே நீங்க ஒரு செலக்டரா இருக்கீங்க, 5 கோடிக்கு ஒரு பிளேயரை ட்ரேட் பண்றீங்க உங்க மிடில் ஆர்டர் இருக்குன்னா நீங்க வந்து யோசிக்க மாட்டீங்க. அவன 11ல இருக்கிற ஒரு பேக்கப் பிளேயருக்கு போய் 5 crores கொடுத்தா நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. யார பண்ணிருக்காங்க? நிதிஷ் ராணாவை. நிதிஷ் ராணா, பட் அவர் டாப் ஆர்டர்ல தான் ஆட போறாரு. நம்பர் 3 ஆடுறதுக்கு தான் சான்ஸ். நம்பர் 3ல உங்களுக்கு அந்த அபிஷேக் பொரல், கருண் நாயர் இருக்காங்களே ஆல்ரெடி இருக்காங்க. எனக்கு என்னமோ கரெக்ட். நீங்க சீக்கா கருண் நாயர் போன வருஷம் பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் மேட்ச் பிரில்லியன்ட் ஆனா தவிர்த்து அதுக்கப்புறம் மீதி மேட்ச் அவன் அடிக்கல. நீ கருண் நாயர் வந்து கேன் பி a filler தான் மட்டும் தவிர்த்து he cannot be a certainty in the 11. ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் நல்லா ஆனா பட் அந்த மேட்ச் உதவாங்கிட்டாங்க பாம்பே. அதனால தான் அபிஷேக் பொரல் / கருண் நாயர் நான் போட்டாங்க. கரெக்ட், அது ஒத்துக்கிறேன் நான். That I agree with you. அதனால உனக்கு I will go for Quinton de Kock and KL Rahul opening. That's I mean KL Rahul come at number 3 ன்ற நான். அப்போ okay, so you want KL Rahul at 3, அபிஷேக் பொரல் ஓபன் பண்ண வச்சு Quinton de Kock ஓட நம்பர் 3 4ல KL Rahul கொண்டு வாங்க நான். இல்லாட்டி 2 நானி சொன்ன மாதிரி 2 பிளாக் பஸ்டர் ஃபாரின் ஓபனர்ஸ், 2 பிளாக் பஸ்டர் ஃபாரின் ஓபனர் வெஸ்ட். நிதிஷ் ராணா நம்பர் 3, KL ராகுல் நம்பர் 4. நீங்க அபிஷேக் பொரல் அண்ட் கருண் நாயர்லயே உட்கார்ந்திருக்கீங்க. அவங்க 2 பேரும் I agree with you on that. ஒண்ணுமே பண்ணல அவங்க. So yeah, that team is a good team. அந்த மாதிரி பண்ணா அவங்க டீம் நல்ல டீம் ஆயிடுது. ஆக்சுவலா டீசன்ட்டா ஆயிடுது அவங்க டீம். ஆக்சுவலா செம்மையா
The other problem for Delhi was their fast bowlers last year, Chika. அவங்க ஃபாஸ்ட் bowling ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. மிச்சல் ஸ்டாக் வேற கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஃபிஸ் வந்தாரு. அவங்க நிறைய மேட்சஸ் வந்து டெத்ல அந்த முகேஷ் குமார்லாம் பயங்கரமா அடி வாங்கினாரு. ஸோ தே நீட் another இந்தியன் ஃபாஸ்ட் bowler / ஃபாரின் ஃபாஸ்ட் bowler. சமீரா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சமீராவும் இருக்காருன்னு நினைக்கிறேன். if I'm not mistaken. சமீரா இருக்கான். They have retained Shamira, yeah. So அதுதான். But Delhi, they have 21.8 crores. They need openers. So opener-க்கு வேல்யூ இங்க இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் இந்த டீம்ல ஃபிட் ஆவாரா? எங்க ஃபிட் ஆவாரு சீக்கா? எவ்வளவு எந்த டீம்லயே போவாரா? வரோம். இப்போ ஒரு டீம் வருது. ஒரு டீமா டிஸ்கவுண்ட் வந்துட்டீங்க. அப்ப ஒரு டீமா போவாங்க. இப்ப பாருங்க வருது பாருங்க. இப்போ ஒரு டீம் ஆக்சுவலி சரி நெக்ஸ்ட் டீம் டிசிக்கு அப்புறம் யாருக்கு போலாம்? லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். இதுல வெங்கடேஷ் ஐயர் ஃபிட் ஆவார் சீக்கா. ஏன்னா லக்னோவுக்கு வந்து ஒரு இந்தியன் பேட்டர் தேவை. 22.95 crores 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு எல்லா ஓவர்சீஸ் பேட்டர்ஸும் ஓவர்சீஸ் பேட்டர்ஸ். நான் அவங்களோட பிளேயிங் 11 நீங்க பாத்தீங்கன்னா இல்ல, மாக்ரம் அண்ட் மார்ஷ் அவங்களோட எக்ஸ்ப்ளோசிவ் பேர் லாஸ்ட் இயர். நிக்கலஸ் பூரான் அண்ட் ரிஷப் பண்ட். நான் இப்போ 5 ஆயுஷ் பதோனி, ஷபாஸ் அஹமட்லாம் ஆரம்பிக்க மாட்டார். அங்கேயே நான் எனக்கு என்ன தோணுதுலாம் இல்ல சீக்கா, வெங்கடேஷ் ஐயர் வந்து நம்பர் 3ல ஆட வச்சு பண்ட் 4 பூரான் 5 அந்த மாதிரி போலாம். நிக்கி பி 3ல ஆடுனா நீ என்ன நீ பேசுற? நிக்கி பி மத்த பூர நட்சத்திரம் நாடெல்லாம் நடிச்சிட்டு இருக்கான். அவன ஃபைனா போனா பாலே வராது. நோ சான்ஸ். நிக்கி பி 3 கன் வந்தது. ஏடன் மார்க்கர் மிச்சல் மார்ஷன் நிக்கி பி 4 தான வெங்கடேஷ் ஐயர் 4. அப்புறம் வேணா ரிஷப் பண்ட் 5. அதுக்கப்புறம் என்ன வேணா நீ பண்ணிக்கோ. ஆஹா, வெங்கடேஷ் ஐயர் இந்த டீம்ல ஃபிட் ஆக மாட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் சான்ஸே கிடையாது. ஏன்னா இங்க வந்து டாப் 3 வெங்கடேஷ் ஐயர் ஆப்ஷன் இருக்க மாட்டானா? இல்ல இருப்பான். கேகேஆர் பாருங்க, கேகேஆர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில வரும்போது கேகேஆர் வந்து ரொம்ப லாயலா அவங்க எடுத்துப்பாங்க. நீங்க வெங்கடேஷ் ஐயர் எதுக்கு நம்ம டீமை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். சொல்றேன் சீக்கா, வெங்கடேஷ் ஐயர் வந்து சையத் முஷ்டாக் அலில சுத்தமா அடிக்கல சீக்கா. He's had a very poor Syed Mushtaq Ali. He's not on a very good form. Pick him up for sure, man. He's got some scores. So I think Calcutta will pick him out at low price. வச்சு பேக்கப் பண்ணலாம். ஒரு 4 கோடி 3 கோடிக்கு வந்தாருன்னா அவர் எடுத்துப்பாங்க. ஏன்னா போன வருஷமே 23 கோடி கொடுத்தாச்சு. ஒரு 3 சீசன் 4 சீசன் சேர்த்து கொடுத்தாச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து டாப் நல்ல பேட்டிங் டாப் 4 ரிஷப் பண்ட் நம்பர் 4ல வராரு. அப்புறம் ஆயுஷ் படோனி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேட்டிங் இஸ் ஓகே செட்டில்டு. அவங்க போலிங்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஷம்மி அண்ட் டிக்வேஷ் 2 பேர் தான் இருக்காங்க. ஆக்சுவலா ஷம்மியும் வந்து பாதி ஃபிட்ல வந்து இப்பதான் ஃபுல் ஃபிட்னஸ் வராரு. அந்த டிக்வேஷ் ராத்தி அவர் ஒருத்தர் கையெழுத்து போடுவாரு, அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. சோ அவங்க போலிங்க வந்து தே ஹேவ் டு ஸ்ட்ரெங்தன், யூஸ் ஆல் த மணி டு கெட் குட் போலர்ஸ். அந்த பிரின்ஸ் எல்லாம் வச்சு பிரின்ஸ் யாதவ் நல்ல போலர் நானி சார். அவர் நல்ல போலர், பட் யூ கெட் குட் போலர்ஸ். இவனுக்கு ராகுல் சேவர் இவன் அவுட் தெரியுமா? உனக்கு இவன் அவுட் பிஸ்டா அவுட் தெரியுமா? அந்த ஸ்லாட்ல ராகுல் சேவர் பி a good slot for him. சித்தார்த் மணிமாறன் ஒரு பிளேயர் ஆல்ரெடி லெக் ஸ்பின்னர். அவங்க ரவி பிஷ்ணாவை விட்டுதே ஏன்னா டிக்வேஷ் ரத்தி லெக் ஸ்பின்னர் இருக்காங்க, எங்களுக்கு என்னத்துக்கு 2வது லெக் ஸ்பின்னர்னு விட்டுருக்காங்க. அவங்க தே நீட் அண்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். அங்கதான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க லாஸ்ட் இயர். அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கே இல்லாம. அப்ப அவங்க ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான் போய் ஆகணும். யா தே ஹேவ் நோ தி டஃபி கிஃபி நம்ம பேசிருந்தோம் ஆப்ஷன்ல. டஃபி வாஸ் a big option. அவங்க நல்ல ஆப்ஷன் இருக்கு. Maybe Andrik Nakia in the wicket conditions like yes. I think Andrik Nakia will be a very good choice, Chika. LSG and a bigger ground, pace on the wicket. And the பெரிய கிரவுண்ட்ல டாப் எட்ஜ் எல்லாம் கேட்ச் அப் ஆகும். ஒரு சின்ன கிரவுண்ட்ல ஒரு பொட்டி கிரவுண்ட்ல கேகேஆர் டெல்லியில போடும்போது 6 போகும். இங்க லக்னோல ஒரு பெரிய கிரவுண்ட். சோ மார்க்வுட் நீங்க ஞாபகம் இருந்தா when he was fit he got a lot of wickets for Lucknow. And why not Markwood? நம்ம எல்லாரும் மார்க்வுட் மறந்துறோம். He is also available. He has an injury issue, but when fit he could be an amazing player ல உங்க டீம்ல. இல்ல ஆனா அந்த டீம்ல ஸ்ட்ராட்டஜி நான் எப்பவுமே பாத்திருக்கேன். அவங்களுக்கு குவிக் போலர்ஸ் வந்து ஒரு போலரை போன வருஷம் வச்சு வேஸ்ட் பண்ணாங்க. ஷமார் ஜோசப் அவர் ஆடவே வைக்கல. அவங்க அந்த எக்ஸ்பிரஸ் போலர்ஸ் போவே மாட்டேன்றாங்க. எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து டெஃபினெட்லி ஒரு நல்ல குட் ஃபாஸ்ட் போலர் டுவார்ஷியஸ் மாதிரி போலருக்கு போலாம். சோ அந்த மாதிரி ஒரு சைட் பவுண்டரிஸ் பெருசு, நல்ல ஸ்லோ பேஸ் ஆஃப் தி விக்கெட் எடுக்கிறது. அந்த எக்கானால தான் நட போறாங்க அவங்க. அதுல பாத்தீங்கன்னா பேஸ் ஆஃப் தி why not Matt Henry? He's bowled well. Matt Henry is not a bad bowler. பாருங்க அந்த நியூசிலாந்து பவுலர்ஸ் எல்லாருமே சீக்கா சார், எக்ஸப்ட் ஃபெர்குசன், நியூசிலாந்து பவுலர்ஸ் ஒன்லி இன் நியூசிலாந்து சீக்கா சார். அவங்க எல்லாம் வந்து இந்த டஃபி கிஃபில வந்து போட்டாங்கன்னா ஓவருக்கு 3 6 அடிப்பாங்க. நீங்க வந்து இந்த ஸ்விங் ஆற பவுலர்ஸ் வந்து பேசவே பேசாதீங்க நீங்க. சார் அப்புறம் ஜெரால்ட் கோட்ஸி
கோச்சே ஃபிட்டே இல்ல இந்த இயர் ஃபுல்லா ஆடவே இல்ல கிரிக்கெட் அவரு. சோ என்ன 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 ஆப்ஷன்? இந்த சிப்பாம்லாலாம் நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா யாரா இருப்பாரு அவரு? நிறைய அந்த ஓட்னீல் பாட்மன் சிப்பாம்லா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா என்கிடி பாப்பாங்க. எங்கிடி திருப்பி நல்ல ஆப்ஷன் இருக்கு. அவன் எங்கிடியாவது கூட ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சிஎஸ்கே சொல்லிட்டோம்னா எங்கிடி எல்லா டீமுக்கும் சான்ஸ் நல்லா போடுறான். இப்ப நல்லா இம்ப்ரூவ் இருக்கான் எங்கிடி. மர்கா டேவிஸ் எங்கிடி வந்து அப்படி போடுறான். சிப்பாமலா வந்து ஒரு மாதிரி போட்டு விக்கெட் எல்லாம் எடுத்துறான். பட் ஆனா எங்கிடி கரெக்டா ஸ்டம்ப் போட்டு விக்கெட் எடுக்கிறான். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குது அவனுக்கு. இஸ் a much improved bowler எங்கிடி. சரி, நெக்ஸ்ட் மூவ் ஆன்ல நெக்ஸ்ட் டீம் இஸ் எம்ஐ பாத்துடலாம். ஏன்னா எம்ஐ ஜஸ்ட் வந்து இது we're not going to be spending too much time on MI. ஏன்னா 2.75 crores everything is set. சீக்கா அவங்க ட்ரேட்லயே முடிச்சிட்டாங்க. அவங்க பிளேயிங் 11 மத்தோஷ் ஒரு தடவை பாத்துடலாம். they have only one overseas slot. So ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், மிச்சல் சாண்ட்னர், ஷார்துல் தாக்கூர், Trent Bolt, Jasprit Bumrah, Deepak Chahar. இதுதான் playing 11. Ashwini Kumar can always come in for either Deepak Chahar or Shardul Thakur. இது தவிர அவங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வேற வெளில இருக்கு. அல்லா கசன்ஃபர்னு ஒரு போலர் இருக்கான், அவனும் ஆட வைக்கலாம் அவங்களுக்கு. லாஸ்ட் இயர் ஆடல அவங்களுக்கு. So they have everything filled, Chika. They are not going to be majorly spending too much time in this auction. They are the best side, but surprisingly last 2 years செம்ம சைடு வச்சிருக்காங்க அவங்க. அது ஏன் அவங்களால குவாலிஃபை ஆறாங்க ஒன் லெவல் மேல போனோம். They are one of the best sides actually. Gun side ஆனா really கன் சைடு. பட் லாஸ்ட் இயர் எங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அதை ஃபில் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து அந்த ஃபினிஷர் ரோல்ல வந்து அங்கதான் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் அதுக்கு ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட வாங்கியிருக்காங்க, ட்ரேட் பண்ணிருக்காங்க. ப்ராபப்ளி இந்த நமந்தீர் வந்து சரியா வந்து அவங்களுக்கு வந்து மாத்தி அமிச்சு ஒரு மாதிரி அந்த இடத்துல தான் வந்து அவங்க பெவன் ஜேக்கப்ஸும் யூஸ் பண்ணல. சோ ஐ திங்க் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட வச்சிருக்காங்க. அதனால வந்து அவங்க டீம் இஸ் ஃபுல்லி செட். ஒரு மேபி ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கிரிக்கெட்டர் நானி சார், சரியான பெர்ஃபார்மன்ஸ் வேற நமந்தீர் கிட்ட இந்த வருஷம். இல்ல அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்பர் 3 அமிச்சாங்க, நம்பர் 6 அமிச்சாங்க. அவங்க they didn't give him a good slot. ஒரு கரெக்டா அவருக்கு அது என்ன ரோல்னே தெரியாம அவர் ஃபுல்லா ஃபினிஷரா ஆடினார். எல்லா மேட்சும் அடிச்சாரு நானி அவரு அடிச்சாரு. பட் அங்கதான் they want நம்பர் 5ல தான் பிட்வீன் நமந்தீர் அண்ட் ஹர்திக் பாண்டியா. அந்த இடத்துல ஐ திங்க் they need திலக் வர்மா இருக்காரு. Of course ஒண்ணுமே தேவையில்ல நானி. நம்பர் 3ல ஜாக்ஸ், நம்பர் 4ல சூரியகுமார் யாதவ், 5ல திலக் வர்மா, 6ல ஹர்திக், 7ல நமந்தீர், 8ல சாண்ட்னர். அவங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்ல. அவங்களுக்கு actually ஒண்ணுமே தேவையில்ல. அவங்க they can just go to the auction and just pick an extra player. Anyway, let's move on. இல்ல இன்னொன்னு கூட அவங்க பண்ணலாம். பிளே 3 ஃபாரினர்ஸ். ஜாக்சன் நீங்க 1 டவுனுக்கு பதிலா திலக் வர்மா, சூரியகுமார்லாம் நீங்க ஆட்டு 3 ஃபாரினர்ஸ் ஆட்டு நீங்க அதுக்கப்புறம் you can decide during the course of the match if you want to bring in another batsman or bowler அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஒழுங்கா யூஸ் பண்ணலாம். பட் லாஸ்ட் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது பிகாஸ் இவங்களுக்கு ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் பாக்கி இருக்கு. they need to fill a few players. The big trade is obviously Ravindra Jadeja going into their team. So Ravindra Jadeja will straight away fit in. Will he captain? அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். Is he going to captain? Is Riyan Parag going to captain? Is Jaiswal going to captain? We'll have to wait and see. But the sensation of Vaibhav Suryavanshi, எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ்யா என்ன சீக்கா ஒரு வருஷத்துல எவ்வளோ T20 100 சீக்கா ஒரு பையன் அடிக்க முடியும்? அது 14 வயசு. எல்லா லெவல்ல ஆக்ஷன் இருக்கா பாருங்க. அப்பா போன வருஷம் 101 ஜிடியோட ஆரம்பிச்சான். அங்க பாருங்க இங்கிலாந்து 143 அடிக்கிறதுனா அதை துண்டா அடிக்கிறான் போட்டு. என்ன ஸ்ட்ரைக் ரேட் ஆடுறான், வேற லெவல் ஆடுறான் இந்த பையன். ஆக்சுவலா பார்த்தா இந்த பையன் T20 வேர்ல்ட் கப் 50ல இருக்க வேண்டியவன். ஆக்சுவலா பார்த்தாங்க அந்த லெவல் ஆடிட்டு இருக்காங்க. Yeah, so they have the sensational opening pair, Jaiswal and Vaibhav Suryavanshi. Sanju Samson not there, Chika. So number 3 they have to fill a player. Riyan Parag, Dhruv Jurel, Ravindra Jadeja, Shimron Hetmeyer. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பர் 7ல திருப்பி ஒரு ஆல்ரவுண்டர் தேவை, ஒரு பினிஷர். நம்பர் 8ல ஒரு இந்தியன் ஸ்பின்னர் தேவை. லாஸ்ட் இயர் அங்கதான் அவங்க ரொம்ப தவிச்சாங்க. ஹசரங்கா, தீக்ஷனா எல்லாம் ஆடினாங்க. ஹசரங்கா தீக்ஷனா வேலைக்கால. சோ நான்ட்ரே பகர் இப்போதைக்கு போட்டிருக்கேன். அந்த குவேனா மபாக்கா வேற இருக்காருன்னு நினைக்கிறேன் அவங்களோட டீம்ல. So they have options வெல்ல. So Chika, they will be looking all out for that one option. அந்த 16 crores வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னர் மேல ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு bowler-க்கு ஃபுல்லா போவாங்களா ஆல் அவுட்டா? They need one Indian spinner. For me, the choice between Ravi Bishnoi and Rahul Chahar, I think Rahul Chahar is a brilliant next spinner. Again, he's a guy who has been more. He's a brilliant bowler. I think நான் Rahul Chahar தான் போவேன்பா. ரவி பிஷ்னாய் நான் போக மாட்டேன். I don't have anything against that boy. நான் ரவி பிஷ்னாய் போக மாட்டேன். மேபி இவங்க போலாம், ரவி பிஷ்னாய் போலாம். I don't know. But again, coming back to Michael Bracewell, இந்த டீம் ஒரு ஐடியல் ஸ்லாட். ஆஃப் ஸ்பின்னர் ஜடேஜாக்கு ஒரு கவர் மார்மா. மைக்கேல் பிரேஸ்வெல் கரெக்டா இருப்பான் அந்த 8ல.
வெங்கடேஷ் ஐயர் இந்த Sika டீம்ல sir. ஃபிட் ஆவனா? சான்ஸே கிடையாது இந்த டீம்ல. மைக்கேல் பிரசல் கிடையாது. இங்க மெயினா ஒரு 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 பெரிய ஓட்டையை விட்டீங்க. நம்பர் 3ல they need a ஓவர்சீஸ் ஒரு பேட்ஸ்மேன், ஒரு குவாலிட்டி ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் நம்பர் 3ல தேவை. நீங்க ஜுரேல், பராக், ஜடேஜா நீங்க பேசும்போது சும்மா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பர்ஃபார்ம் பண்ற அன்னைக்கு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அவங்க பர்ஃபார்ம் பண்ணா டப்பா மாதிரி இருக்கும். அங்க முதல்ல 2 பேர் 10 for 2 அப்படின்னா ஜெய்ஸ்வால் அண்ட் இவன் அவுட்னு வச்சுக்கோ, சூரியவன்ஷி அன்னைக்கு வந்து நடுங்குவாங்க. சோ நீங்க ஹெட்மேயர்லாம் நம்ப முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய 16 கோடியை 3 பிளேயர் எடுக்கணும். ஒரு குட் இந்தியன் ஸ்பின்னர், ஒரு ஃபாஸ்ட் bowler அசோக் சர்மா, அண்ட் தென் ஒரு டாப் ஆர்டர் ஓவர்சீஸ் நம்பர் 3 பேட்ஸ்மேன். இது 3 எடுத்தானா அவங்க டீம் செட். ஏன் வெங்கடேஷ் ஐயர் இந்த டீம்ல ஃபிட் ஆக மாட்டாரு? மேபி இந்த டீம்ல சான்ஸ் இருக்கு. அந்த நம்பர் 3 ஸ்லாட்ல வெங்கடேஷ் நம்ம 3 லெஃப்ட் ஹேண்டர் டாப் வரும், பரவாயில்ல. ஏன் I think வெங்கடேஷ் doesn't ஐயர் matter as long as the quality is good. Venkatesh Iyer might be a good fit for you. But hey, நம்ம எல்லாரும் இவனை விட்டோமே டோட்டலா. நம்ம இவன் அவன் பேர் என்ன, வேற யாருன்னா இருக்காரு டீம்ல? கான்வே, ரச்சின் ரச்சின் ரவீந்திரா. ரவீந்திரா. Rachin Ravindra will be a very good fit for this ரச்சின் team. ரவீந்திரா ஒரு சான்ஸ் கொடுத்து நம்பர் 3ல. நம்பர் 3. Why not Rachin Ravindra at number 3 for them? Why not? Will be a good fit. அதுவும் யங் சைடு அதுல கரெக்டா ஃபிட் இன் பண்ணுவாரு. I Devin think Conway, I Rahul don't Chahar think- bomba spinner, leg spinner. செம்மையா வின் பண்ணி leg spinners always டேய் இவங்க சீகா, நல்லா எந்த பண்ணி டீம் நீங்க ரவி Sam பிஷ்ராய் நல்லா எடுத்தாலும் பண்ணா. எல்லா டீமுக்கும் ரவி பிஷ்ராய் நீங்க நோன்ட்டீங்க சீகா. நீங்க பேசிக்கலி நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரவி பிஷ்ராய்க்கு ஐபிஎல்ல இடம் கிடையாதுன்னு பேசின்னு இருக்கீங்க. எல்லா டீமுக்கும் ராகுல் சேர், நானா இருந்தனா ராகுல் சேர். ஏன் சீகா உங்களுக்கு என்னதான் இல்ல அந்த ரவி பிஷ்ராய் அவ்வளோ இது? First choice ரவி டேய் ரெண்டு பேர் எங்க ஒரு டீம் ஒருத்தர் எடுக்க போறாங்கடா. நான் ராகுல் சேர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் ரவி பிஷ்ராய், வேற சாய்ஸே கிடையாது அவனுக்கு. That's the point I'm trying to make. First choice is Rahul Chahar for me, second choice Ravi Bishnoi. If you want a leg spinner, you have no other choice. இருக்கிறதே ரொம்ப கம்மி. ஓகே சரி, now comes the prediction time. நீங்க முஸ்தாக் அலி டிராஃபி பாத்தீங்க, நல்ல யங் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இந்தியால இருந்து யாராவது? எல்லாம் most of them already playing IPL. அதான் ஒரே ப்ராப்ளம். என்னன்னா முருகன் அஸ்வின் இருக்காரு, லக்கி, அப்புறம் ராகுல் சஹர், அதுக்கப்புறம் வந்து வேற யார் இருக்கு, பிஷ்னா இருக்காரு. 3 ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப இந்த முஸ்டாக் அலில ஆடிட்டு இருக்காரு. எனக்கு உடனே டக்குன்னு நேம் வரல. ஒரு லெஃப்ட் ஆர்ம் விக்னேஷ் புத்தூர் ஏன் தூக்கிட்டா? விக்னேஷ் புத்தூருக்கு சான்ஸ் கிடையாது ஒரு டீம்ல. இன்ஜூர்ட். எடுப்பாங்க பேஸ் பிரைஸ்ல தான் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு டீம் வேணா சான்ஸ் எடுக்கலாம். பட் he hasn't done well சீகா. அவர் வந்து even when he got selected purely on அந்த டேலண்ட் ஸ்கவுட்டோட ஐல இருந்து எடுத்தாங்க. அவங்க யாரோ வந்து அந்த வயஸ்காந்த், அந்த இவரு ஸ்ரீலங்கன் லெக் ஸ்பின்னர் இஸ் டன். ஒரு வருஷம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஆடினார் அவர். எனிவே ஓகே, ஆப்வியஸ் ப்ரெடிக்ஷன் வந்து எல்லாரும் கேமரூன் கிரீன் வந்து will be the highest paid அப்படின்றீங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட்லி ஹை பிட் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு பிளேயருக்கு வேல்யூ இருக்கா சீக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா? ஸ்டீவ் ஸ்மித் இஸ் இன் தி ஆக்ஷன், லெட்ஸ் நாட் ஃபர்கெட். அது நான் என்ன பண்ண, அவன் தான் எடுத்துட்டு போறான், நான் என்ன பண்ணதுக்கு? சரி ஓகே, who is your top 3 buys சீக்கா இந்த ஆக்ஷன்ல? Number 1 will be Cameron Green. Number 2 will be Quinton de Kock for me. 100% Quinton de Kock for me. And number 3 will be Akil Hussain உட்டமே. அந்த பையன் ஒருத்தர் உட்டமே, நம்ம அகில் ஹுசைன் ஒருத்தர் உட்டமே டோட்டலா. அகில் ஹுசைன் இருக்காரு. பட் எனக்கு என்னமோ வந்து முஜிபுர் ரஹ்மான் also maybe get selected. நல்ல bowler, all rounder முஜிபுர் ரஹ்மான், Afghanistan. He's not a bad cricketer. அல்சாரி ஜோசஃபும் இருக்காரு. அவ்வளவு சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்சு கேமரூன் கிரீன் நேச்சுரலி எல்லாரும் அது வந்து ஹைப்பா He's not a bad bowler. He's from Afghanistan. He's not a bad bowler. He'll get selected, I think. He's a good bowler. I mean, those who are... Anyway, wait பண்ணி பார்க்கலாம். Yes, Nani sir, finals point. கேமரூன் கிரீன், குவிண்டன் டி காக், கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மா, watch out for him. அந்த பேர் watch out பண்ணுங்க. நானி சாரோட early prediction, he'll go for a very high price and might be the highest price sold uncapped player சீக்கா. நீங்க பாருங்க
Prithvi Shaw is also expected to be in the auction, so அவருக்கு ஒரு பிட் வருமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். He has been getting runs. நிறைய Prithvi Shaw fans இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். Anyway, guys, before you go, thank you once again, Nani sir, for joining us. Thank you once again. நான் சொல்ல பாரு, மைக்கேல் பிரேஸ்வெல் நல்ல பிரைஸ் போகும் பாட்டே, விடாதீங்கடா. மைக்கேல் பிரேஸ்வெல் போங்கடா, யாரோ ஒருத்தரே நல்ல கிரியேட்டர் அவன். லிவிங்ஸ்டன் விடாதீங்கப்பா, மைக்கேல் பிரேஸ் எல்லாம் வேணாம்ப்பா. Guys, before you go, don't forget to check out Shriram Finance One app. You please click the link below to download the app and put your fixed deposit today. Subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.